अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। वन्दे नृसिंहजायामनादिमायामपोहितुं हेयां सुललितसुन्दरकायां सुरेन्द्रगेयां सुरऋषिभिर्ध्येयां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः। श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं वेगोद्वेलस्सुवेलक्किमिदमितिमितो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलामभिनयति हरौ लब्धसेवाविशेषः। वैदेही कर्णपूरस्तबकसुरभिनायः समाश्लेषितोष्टा तृष्णाः पारिप्लवानां सभवत् गरुडः दुःखवारिप्लवो नः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्तमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां स शङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः स कण्ठलग्नसत्तुलस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशूतरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं। श्रीमद्रङ्गषटारिसंयमिवराल्लब्धागमान् तत्त्वयं श्रीमद्वीररघुद्वहाब्दषटजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यगिरिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। नमसरसे मकरिदं भागदेयमेरत्र विराजमानानां राजपालयक्षेत्रवासिनां आस्तिकाग्रेसराणां सविधे श्रीरङ्गक्षेत्रवैभवम् अपि च तिरुमलाक्षेत्रवैभवम् अधिकृत्य यत्किञ्चित् प्रस्तोतुम् अवकाशः लब्धः इत्येतत् तदर्थमहं सर्वोत्कृष्टतमम् अवकाशं दत्तवतां सर्वेषाम् आस्तिकाग्रेसराणां सविधे दासः अनन्तपद्मनाभः स्वकीयधन्यान् निवेद्य स्वकीयवाक्षुद्यर्थं यत्किञ्चित् प्रस्तोतुम् आरभामि तदर्थं सर्वे यूयम् अनुगृह्णन्तु इति सविनयं प्रार्थये। மகான்களே, ரொம்ப அத்தியுதமான ஒரு சன்னிவேஷம்னா என்ன அர்த்தம்னா ஒரு என்விரான்மெண்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட். இதெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காத ஒரு என்விரான்மெண்ட். ராஜபாளையத்தில் இப்படி ஒரு ஆஸ்திகர்கள் இருக்கிறார்கள் என்பதை ராமபிரான் அடியனுக்கு இன்றைய தினம் காண்பிச்சு கொடுத்துருக்கார். நன்னாவே ஏன் யோசிக்கிறீங்க? உங்கள் ரசனையை வெளிப்படுத்துறதுக்கு யோசிக்காதீங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு ஆஸ்திகர்களை இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு சிறந்த பக்தருடைய ஆஸ்திகாகிரேசருடையதான பிறந்தநாள் திருவிழாவின் முன்னிட்டு இப்படி ஒரு கூட்டம் நடத்தப்படுவது என்பது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன். சாதாரணமாக பிறந்தநாள் விழா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், பிறந்தநாள் விழானா என்ன பண்ணுவான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பிறந்தநாள் விழா ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதுவும் அங்கே சொல்லும் பொழுதே 40 வருஷமாக இந்த மாதிரி ஒரு சத் சங்கம் நடக்கிறது. இப்படி ஒரு ஆஸ்திகர்கள் சேர்ந்திருந்து சமுதாயமாக இந்த இடத்துல சனாதன தர்மத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் பூரித்து போய், உங்களை ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்கோசரம் ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கோசரம் சொல்லலை, ஒரிஜினலாகவே ஹிருதயத்திலிருந்து என் அப்பன் ராமபிரான் பேச வைத்த பேச்சு உங்களுடைய பெருமையை பேசுகிறேன். அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. அதுவும் எவ்வளவோ பக்தி ஸ்ரத்தை, என்ன ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, என்ன ஒரு ரிசப்ஷன். சில ஊர்களுக்கு நாங்கள் உபன்யாசம் போவோம். அங்கே உபன்யாசம் போடனச்சே இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்பேன், எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். அங்கே இருக்கிற சொன்னீங்க எவ்வளோ நேரம் வேணால் பண்ணு, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டோம்.
அது உன் சௌகரியம், நீ எவ்வளோ நேரம் வேணால் பேசிட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டுருவான். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அட்டன்டிவாக இத்தனை பேர், அதுவும் அவுட் சைட் த கேம்பஸ் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துண்டு ஒரு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு ஆவலோடு இவ்வளவு ஆஸ்திகர்கள் சேர்ந்திருப்பது உண்மையிலேயே பரம சௌபாகியம். நிச்சயமாக இத்தனை நாள் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், அப்படியே ஆண்டாளை சேவிச்சுட்டேன், அப்படியே போயிருந்த என்ன ஆண்டாளும் பாதுகாதேவியும் மரியாதையாக இன்றைக்கி ராஜபாளையம் போ, அங்கே இருக்கிற இவ்வளவெல்லாம் பாரு, இப்போயாவது உனக்கு சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேர்களான பல பேர் இன்னும் இங்கே இருந்துருக்கான்றது தெரியட்டும் என்று காண்பித்தருளினாள். அதனால் இன்றைக்கி ராஜபாளையத்தில் 2 நாட்கள் நாம் உத்தம க்ஷேத்திர விசேஷமான 2 க்ஷேத்திரங்களை பற்றி பேச போகிறோம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு தன்னேற்றம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் இஸ் யூனிவர்சல், ஓப்பன் ஃபார் ஆல், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, எல்லாருக்கும் பொது தான். வைஷ்ணவம் அப்படின்னாலேயே அது யாரோ ஒருத்தருக்கு அப்படின்றதாக அர்த்தம் பண்ணக்கூடாது. வைஷ்ணவம்ன்றது எல்லாருக்கும் பொது. சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு பெரிய மகான், அவர் சாதிப்பார், அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்ன்றது எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய சம்பிரதாயம். எல்லாருக்கும் மோட்சம் என்னும் உயர்ந்த ஒரு கொள்கையை சுவாமி ராமானுஜர் காட்டி தந்த வழி அது. நாராயணனே நமக்கே பறை தருவான். முதல்ல ஓப்பனிங்லேயே ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாசுரத்தில் பைந்தமிழ் பாசுரத்தை பாடி நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான் என்று அறுதியிட்டு பேசின பேச்சு. அதில் ஆழ்வார்களுடைய பாசுரத்தினாலே 12 ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்று அருளி செய்திருப்பதினாலே 4000ம் அடியோங்கள் வாழ்வே, எங்களுக்கு வாழ்க்கையே 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுவது. அருளிச்செயலில் பொழுதுபோக்குவதுன்னு பேர் அதுக்கு. அருளிச்செயலில் பொழுதுபோக்குவது. அருளிச்செயல் அப்படின்னு கேட்டால் அதில் பெருமாளுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அருளிச்செயலை கேட்கணும்னா அவன் ஓடி வந்துடுவான். ஒரு சுவாமி நல்ல 4000 திவ்ய பிரபந்த அதிகாரி, அப்படியே கரதலையாக 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவார். அவருக்கு வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் உண்டு. வெறும் வெத்தலைப்பாக்கு போட மாட்டார், அதில் 3, 4, 5 எல்லாத்தையும் சேர்த்துப்பார். அது கொஞ்சம் பேட் ஹேபிட் தான், பட் ஆனால் அவருக்கு அந்த ஒரு பழக்கம் இருந்திருக்கு. கையில் ஒரு வெத்தலை பொட்டி ஒன்று வச்சுருப்பார். எப்பப்போ அந்த வெத்தலை பொட்டி, அந்த காலத்தில் களிப்பாக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போல்லாம் ரோஜா பாக்கு கிரெயின் பாக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் களிப்பாக்குன்னு ஒரு உருண்டையாக கொட்டை மாதிரி இருக்கும். அதுதான் ஒரிஜினல் பாக்கு, பீட்டன் பாக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டுப்பார், வெத்தலை போட்டுப்பார். பாருங்கோ, என்ன மிராக்கள் தெரியல, எப்படி வந்தது தெரியல, எங்கே இருந்தோ இந்த சைஸ் ஒரு சின்ன சால கிராமம் அந்த பொட்டிக்குள்ளே வந்துடுச்சு. அது எதில் கலந்தது எப்படி கலந்தது தெரியாது. ஒரு சாலக்கிராமம், சாலக்கிராமன்ற ஒரு சாட்சாத் விஷ்ணு ஸ்வரூபம். சாலக்கிராமம் அப்படின்னாலேயே அது விஷ்ணு மூர்த்தி. சாலக்கிராம சிலா அப்படின்னு பேர் இதுக்கு. திருவாராதனங்களில் ஒருத்தருடைய வீட்டில் 12 சாலக்கிராமங்கள் இருந்ததுன்னா அந்த வீடு திவ்யதேசம். அவ்வளோ பெருமை சாலக்கிராமத்துக்கு. ரங்கநாதன் பெரிய பெருமாள் சேவிக்கிறமே, பெரிய பெருமாளுடைய திருமேனி சாலக்கிராம மூர்த்தி அப்படி சொல்லுவான். அனந்தபத்மநாபனுக்கு இப்போ சமைத்திருக்கக்கூடிய, இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மூர்த்தி திருமேனி முழுக்க சாலக்கிராமம் நிரம்பி இருக்குது அப்படி சொல்லுவான். அந்த மாதிரி சாலக்கிராமம்ன்றது ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய விசேஷம். பெருமாளுக்கு சாலக்கிராம மூர்த்தி, பெரியாழ்வாரே சாலக்கிராமம் உடைய நம்பி என்று பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த சாலக்கிராமம் அவர் வந்துடுத்து. அவர் அது என்னதுலாம் பார்க்கலை, அப்பப்போ பேசிண்டே திவ்ய பிரபந்தம் சேவாகாலம் பண்ணிட்டு அந்த கொட்டை பார்க்க வாயில் போட்டுப்பார். அது சாலக்கிராமம். ஒரு கடி கடித்த உடனே எப்படி இருக்கும், கல்லை கடித்தா என்ன ஆகும், திருப்பி என்ன பண்ண எடுத்து அந்த பொட்டியில் வச்சுருவார். அவருக்கு தூக்கி போடணும்னு கூட தோணலை. தூக்கி போட்டுக்கலாம், ஆனானா தூக்கி, கல் தானே அது, அது அவர் என்ன கண்டார், தூக்கி போட்டுக்கலாம், தூக்கி போடல, அது பொட்டியிலே வச்சுருவார். அப்பப்போ வாயில் போகும், திருப்பி வெளில வந்துடும். இதே நடந்துருந்தது. ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு அவர் வெத்தலை போட்டு இருக்கச்சே எடுத்து வச்சிட பார்த்தார். என்னது இதுன்னு பார்த்தா, என்னடா இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறா, அயோக்கியத்தனம் பண்ணுறா, இது என்ன தெரியுமா, இது சாலக்கிராம மூர்த்தி அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எப்படி வந்ததுன்னு தெரியல, எத்தனை நாளாக இந்த பொட்டிக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் கொட்டை பார்க்கணும்னு நினச்சேன், அப்பப்போ போடுவேன், அப்புறம் திருப்பி வச்சுருவேன், தூக்கி போடணும் எனக்கு தோணலை. அதை கொண்டான்னு வாங்கிட்டு போய், பெருமாள் இல்லையா, பெருமாளை எப்படி பூச்சிக்கணும், அவருக்கு போய் பால், தயிர், தேன், நெய், சந்தானம்னு பிரமாதமாக திருமஞ்சனம் பண்ணுறார். ஏன்னா இத்தனை நாள் வாயில் போயிட்டு வர வந்திருக்காரு அந்த புகழக்கட்டை வாயில்.
தூக்கி நீங்க போட்டிருக்காரோ இல்லையோ, அதெல்லாம் உபச்சாரம் பண்ணி பெருமாளுக்கு விடாய் தீரும்படியாக அதை எடுத்து பால் தேன் சயிறு சந்தனம்லாம் சேர்த்தெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினார். புஷ்பம் பூவெல்லாம் சாத்தினார். ஆச்சு. ராத்திரி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். யார்? வாங்கிட்டு போய் பூஜை பண்ணவர். ராத்திரி ஆச்சு. ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் அவருக்கு. அப்போ திடீர்னு அச்சை எழுந்துரு, என்ன இழுத்துட்டு வந்துட்டு நீ என்ன குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு. என்ன சத்தம் கேட்குறது? எழுந்து வந்தா சங்க சக்கர கதாதாரியாக பீதாம்பர சுசோபிதனாக வனமாலா விராஜிதனாக எதிர ஒரு பெருமாள் சேவை சாதிக்கிறோம். உடனே இவர் பெருமாளே தேவதேவா சர்வேஸ்வரா புருஷோத்தமான நிறுத்து. நான் பெருமாள். என்ன பெருமாளே? நான் யாரு தெரியலையா? தெரியல. நான் தான் அந்த பொட்டியில் இருந்த சாலக்கிராம பெருமாள். அந்த பொட்டியில் இருந்த சாலக்கிராம பெருமாள் நான் தான் அப்படின்னு. பத்தியா பெருமாளே, எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், என்ன மாதிரி ஒரு தரிசனம். அந்த வெத்தலை பொட்டியில் எவ்வளோ கஷ்டப்பட்ட நீ, உன்னை கொண்டு வந்து இன்னைக்கு தேனும் பாலும் சந்திரமும் தயிரும் குத்தி திருமஞ்சனம் பண்ணிட்டேன், எனக்கு காட்சி கொடுக்க வந்தேனா பலார்னு ஒரு அற வச்சான் பெருமாள். உன்னை எவன்டா என்னை கொண்டு வந்து இங்கே வைக்க சொல்லி தின்னான் இல்லையா? அவன் வாயில போட்டுட்டான். என்ன அது திவ்ய பிரபந்தம் சொல்ற வாயிடாது. அந்த பொட்டிக்குள்ள உருண்டு போன எனக்கு அதுல இருந்து வெளில போக தெரியாதா? அதுக்குள்ள வந்திருக்கிற எனக்கு வெளியில போக தெரியாதா? நானா ஆசைப்பட்டு, ஏன்னா அந்த திவ்ய பிரபந்தம் மணக்கிற வாய் அது. நீ புகழையும் வெத்தலையும் சுண்ணாமையும் பார்த்துட்டு இருக்க, அவன் அப்பப்போ வாய்க்குள்ள போயிட்டு வந்தானா அங்க திவ்ய பிரபந்தத்தினுடைய வாசனை வீசுறது. அதுக்கு ஆசைப்பட்டு நான் அந்த பொட்டில் இருந்தேன். என்னை கொண்டு வந்து தேனு பால் சந்தனம் சீக்கா அப்படி அரைப்படின்னு மரியாதையா கொண்டு போய் நான் அவங்ககிட்ட விட்டுடுனேன். பாதராத்திரி நல்ல இருட்டு வேலை. அவர் அந்த சாலக்கிராம பெருமாளை ஏழை பண்ணார். கிட்டு 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 கிட்டுன்னு போனார். 4 தெரு தொழிலி யாரு? அந்த வெத்தலை பொட்டி. அவர் வீடு இருக்கு. டங்கு டங்குன்னு கதவை இடிச்சார் வீட்டில். அவர் தூக்க கலகத்தில் யாரு? நான் தான் அப்படின்னு. என்னப்பா பாதராத்திரி வந்துக்கல, ஒன்றும் பேசாத, ஆ காட்டு அப்படின்னு வாயில டொக்குன்னு போட்டு விழுந்து சேஷ்டம் ஓடி வந்துச்சார். வேற ஒன்றும் பேசாத, ஆ காட்டு. ஏன்னா திவ்ய பிரபந்தம் என்பதற்கு அவ்வளவு ஏற்றம் உண்டு. பெருமாள் திவ்ய பிரபந்தம் கேட்கறதுக்கு ஓடி வந்துடுவான். வேதம் வேதம்ன்றது அனாதியானது சுவாமி. எழுதாமறை அப்படின்னு வேதத்துக்கு பேரு. கோவிலில் நாளைக்கு ரங்கநாதன் உற்சவம். இப்போ பூபரி திருநாள் பெருமாளுடைய உற்சவம் நடக்கிறது. தைத்திருநாள் பூபரி திருநாள் ரங்கநாதனுடைய துவஜாரோகணம் நடந்து ஆச்சரியமான உற்சவம். அந்த உற்சவத்தெல்லாம் நீங்கள் போய் சேவிச்சேன்னா முன்னாடி திவ்ய பிரபந்தம், பின்னாடி வேதம், நடுவில் பெருமாள் போவான். கம்பநாட்டாழ்வான் அற்புதமாக ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணணும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில். இன்றைக்கும் போனால் இந்த பக்கம் வேதாந்தரேசிகர் சன்னதி, இந்த பக்கம் தாயார் சன்னதி, நடுவில் கம்பருடைய அரங்கேற்ற மண்டபம் இருக்கும். ஒரு பங்குனி உத்திர திருநன்னாளில் நாதமுனிகள் தலைமையில், வைஷ்ணவ ஆச்சாரியரான நாதமுனிகள் தலைமையில் கம்பர் ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணினார் என்று ஒரு கதை சொல்கிறது உண்டு. அப்போ கம்பர் ராமாயணம் பாடி முடிச்சுட்டு ரங்கநாதன் கிட்ட வந்து விண்ணப்பித்தாராம், நான் அரங்கேற்றம் பண்ண போகிறேன்னு விண்ணப்பித்தார். அப்போ ரங்கநாதன் கேட்டானாம், நம் ஷடகோபனை பாடினாயோன்னு கேட்டான். நீ எல்லாம் சரி, நீ நம்மாழ்வாரை முதல்ல பாடினியான்னு கேட்டார். இல்லை பாடலை என்ன. அப்போ முதல்ல நம்மாழ்வாரை பாடிட்டு அப்புறம் இங்கே வான்னு சொன்னார். சரிதான்ட்டு ஷடகோபரந்தாதி என்னும் 100 பாடல்களை கம்பர் பாடினார். அந்தாதி தொகையில் ஷடகோபர் விஷயமாக, நம்மாழ்வார் விஷயமாக 100 பாடல்கள் பாடினார். ஷடகோபரந்தாதி பேர். அதில் சொல்றார், வேதத்தில் முன் செல்க மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலானோர். வேதம் இருக்கு, பெருமாள் இருக்கான், திவ்ய பிரபந்தம் இருக்கு. அந்த 3 வரிசையை பாருங்களேன். முதல்ல முன்னாடி வேதம் போகும், அடுத்தது பகவான், முதல்ல முன்னாடி திவ்ய பிரபந்தம், திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டே போவா, அடுத்தது பெருமாள், அடுத்தது வேதம் வரும். இப்போ அனாதியான வேதம் இருக்கே, ஆரம்பமே கிடையாது அந்த வேதத்துக்கு. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, வேதமே சொல்றது பகவானுடைய மூச்சு காற்று வேதம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, பகவானுடைய மூச்சு காற்று வேதம். அந்த வேதம் பெருமாளுக்கு பின்னாடி வருது. வேதத்தினாலே அறியப்படுபவன் யாரு? வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யஹான்னா கிருஷ்ணன் பகவத்கீதையில். எந்த வேதம்னு சொல்லாலேயே அந்த வேதத்தின் பரம்பொருள் எது? வேதத்தினாலே நிரூபணம் பண்ணக்கூடிய பொருள் யாரு? பகவான். அப்ப வேதம் பின்னாடி வருது,
வேதத்தின் பொருளான வேத்யன்னு பேர் அதுக்கு, வேதத்தின் பொருளான பிரபு அவன் அதுக்கு முன்னாடி போறான். அப்ப அவனை பின்தொடர்ந்து வேதம் வருதா? அவன் எங்க போறான் அப்படின்னு கேட்டா, எங்கள் குருகூர் கவி, எங்கள் குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் பின் செல்லுமே தொல்லை மூல பரஞ்சுடரே. ஐயா, எங்க ஆழ்வார்களுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் முன்னாடி போயின்னு இருக்கு, அதை தொடர்ந்து அதை தேடிண்டு பகவான் வரான், அந்த பகவானை தேடிண்டு பின்னாடி வேதம் வருது. அப்ப உலகத்துல எது உயர்ந்தது தெரியறதா? எது உயர்ந்தது? ஆழ்வார்களுடைய பைந்தமிழ் பாசுரங்கள், அந்த ஈரச் சொற்கள் தான் உயர்ந்தது. ஏனென்றால் அதை பின்தொடர்ந்து பெருமாள் வரான், அப்புறம் பெருமாளுக்கு பின்னாடி வேதம் வருது. அப்ப திவ்ய பிரபந்தத்திற்கு இருக்கக்கூடியதான ஏற்றம் வேதத்திற்கு கூட கிடையாதுன்னு காண்பிச்ச. அப்படி ஒரு திவ்ய பிரபந்தத்துக்கு பெருமை. அந்த திவ்ய பிரபந்தங்களை பாடின ஆழ்வார்கள், அவர்களாலே பாடல் பெற்ற திருத்தலங்கள், அந்த திருத்தலங்கள் 108 என்பதாக ஒரு கணக்கு, ஒரு சங்கிய. ஏன் ஆழ்வார் திருவாக்குனால பாடப்படவில்லை என்றால் அந்த பெருமாள்களுக்கு பெருமையே கிடையாது. ஏதாவது ஆழ்வார் போச்சே வரச்சே, ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னு ஒரு பாசுரம். இது எங்க வந்தது, ஏது வந்தது? அப்பா, காவேரி கரையில் எத்தனையோ கோவில்கள் இருக்கு, தென்பெண்ணை ஆற்றின் கரையில் எத்தனையோ கோவில்கள் இருக்கு, அமராவதி கரையில் எத்தனையோ கோவில்கள் இருக்கு. ஆனால் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னா கண்ணன் கவித்தலம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்தை தான் ஆழ்வார் பாடினார். அறபாசுரம் கூட இல்லை, ஒரு லைன் கூட இல்லை. ஆனால் ஆழ்வார் வாயிலேருந்து வந்துருத்துனா அது திவ்யதேசம், அது திவ்யதேசம். முழு பாசுரம் பாடணும்னு அவசியம் இல்லைப்பா. ஆழ்வார்கள் திருவாக்கிலிருந்து கொஞ்சம் ஒரு வரி, ஒரு 4 எழுத்து அந்த திவ்யதேசத்தை பற்றி சொல்லிட்டாலேயே அது திவ்யதேசத்தில் கணக்கு. அந்த திவ்யதேசத்தை நாம் விசேஷமாக பிரித்து வச்சுருக்கோம். பாண்டிய தேசத்து திவ்யதேசம், தொண்டை மண்டலத்து திவ்யதேசம், சோழ தேசத்து திவ்யதேசம், நடுநாட்டு திவ்யதேசம், சேரநாட்டு திவ்யதேசம்னு பிரிச்சிருக்கான். இப்படி எத்தனையோ திவ்யதேசங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் திவ்யதேசங்களுக்குள்ளே மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக பிரதான திவ்யதேசமாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டால் திருவரங்கம் எனப்படக்கூடிய அற்புதமான பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதன் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய க்ஷேத்திர விசேஷம். 12 ஆழ்வார்களும் பாடின பெருமையுடைய பெருமாள் பெரிய பெருமாள் என்னும் ஸ்ரீ ரங்கநாதன். சுவாமி தேசிகன் ஒரு பாட்டினாலே இந்த க்ஷேத்திரத்தின் மகிமைதனை அருளி செய்கிறார். ஆராத அருளமுதம் பொதில்த கோவில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில், செழுமறையில் முதலெழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில், திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. அது நம்முடைய பாக்கியம்னு வர்ணிக்கிறார். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னார்? நினைச்ச நாளில ஓடி போய் ரங்கநாதனை சேவிக்கிற பாக்கியமா. திருஷ்யத்தே ரங்கமத்தியே என்று 2 ஆற்றின் நடுவில் பெருமாள் சேவை சாதிக்கிறான். எங்க இருந்த பெருமாள்? எங்கேயோ இருந்த பெருமாள். எங்க இருந்தான்? அயோத்தியில இருந்தான். அயோத்தியை தாண்டி இருந்தான். எங்க? பிரம்மலோகத்தில் இருந்த பெருமாள் அவன். பிரம்மலோகத்தில் இருந்த பெருமான். ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில், அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமா இருக்கக்கூடியவன் அவன். நம்ம அனுகிரகம் பண்ணும் பொழுது ஆராத அருள் அமுதம், அருள் அமுதம் அப்படின்ட்டார். அருள் அப்படின்னா அனுகிரகம்னு பேரு. அந்த அனுகிரகம் கிருபை. அப்படி ரங்கநாதனை சேவிக்க போறான் ஒருத்தன். இது ஒருலாம் சேவிச்சதில்லை. ராஜபாளையத்தில் உபன்யாசம் கட்டுட்டு இன்னைக்கு தான் அவனுக்கு ரங்கநாதனை சேவிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. இவ்வளவு நாள் நாம் இங்கே இருந்துட்டோமே, பக்கத்தில் தானே, இங்கேருந்து 3 hours டிராவலிங் தானே, ஒரு நாள் போய் சேவிக்கலாம்னு போறான். அப்படி ஜம்முன்னு படுத்துட்டு இருப்பேன். அவருக்கு என்ன சுவாமி, ராஜா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணதை பற்றி ஏதாவது விசாரம் உண்டா?
பேட்டரி விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, லித்தியம் விலை ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, இல்லை ஃபோனு டிவி ஐபேடெல்லாம் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுமா அவருக்கு? பெட்ரோல் டீசல் விலை இறங்கி இருக்கா, ஒரே நாளில் தங்கம் விலை 960 ரூபாய் ஏறி போச்சேன்னு பயத்தை கலக்கணுமா? அவருக்கு என்ன சுவாமி, அவர் பாட்டுக்கு ஜம்மன் அப்படி வருத்தம் இருக்கச்சே ஒருத்தன் போனான்னா, ஏண்டா இத்தனை நாள் என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணலை? நாம நான் தான் ஒருத்தானே, எதுக்கு வந்த இவ்வளோ நாள் வரலையே, இன்னைக்கு மட்டும் ஏன் வந்தேன்னு கேட்போம் நம்ம. ஆனால் அவன் பார்க்கச்சே சுவாகத உதார நேத்திரம் அப்படின்னார். உள்ள வரச்சேவே நம்மளை அப்படியே பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னார், அப்படியே கண்ணாலேயே நம்மளை கூப்பிடுவானாம், அப்படியே கண்ணாலேயே கூப்பிடுவான். விபீஷணனை ஏற்கலாமா கூடாரா, விபீஷணனை ஏற்கலாமா கூடாரா பெரிய விசாரம் நடந்தது கடற்கரையில். நிறைய பேர் தடுத்தா, ராமன் விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான், போய் அழைச்சுன்னு வாடா அப்படின்னா சுக்ரீவனை. எந்த சுக்ரீவன் தடுத்தானோ அந்த சுக்ரீவனை அனுப்பி நீ போய் ராமனை விபீஷணன் அழைச்சுன்னு வா அப்படின்னுச்சு. வரான், 2 பக்கமும் குரங்கெல்லாம் கட்ட கபடாலாம் வச்சுட்டு இருக்குதோ, அடிக்கலாம் கொதிக்கலாம்னு. ஏன்னா ராட்சசன். ஒரு க்ஷணம் அப்படி இருந்தா உடனே பெருமாளுக்கு ஆபத்தை உண்டு பண்ணிடுவான். அந்த பயத்தினால இவன் என்ன பண்றா, கையில எல்லாம் வெப்பன்ஸோட ரெடியா நிற்கிறா. அங்க இறங்கிட்டான், இங்க நிற்கிறா ராமபிரான். அங்கேருந்து வரான் விபீஷணன். வரச்சே அவன் பார்க்கிறான் ராமன், அப்படியே கண்ணுல கருணை ததும்புறதான். அப்படியே கண்ணை ஏற்கனவே தாமரை போன்று இருக்கக்கூடிய அந்த கண்ணு இப்ப அகன்று விரிந்து, எவ்வளவு நாளாச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான்டா அவன் நம்மளை பார்க்கறதுக்கு, இவ்வளவு சிரமப்பட்டு நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருக்கான்ல அவன். டேய் வழி விடுங்கடா, வரட்டும்டா வரட்டும்டா விபீஷணா, பயப்படாத, இவெல்லாம் நம்மளை சேர்ந்தவாதான். என்னமோ இன்னைக்கு கோபமா இருக்கா, அப்புறம் பாரு நீ நம்பாளுன்னு தெரிஞ்ச உடனே மணவாடு அப்படின்னு உடனே அவளுக்கு உன் பேர்ல ஒரு அபிமானம் வந்துடும், அப்படின்னு உடனே ஒரு அபிமானம் வந்துடும் பாரு அப்படின்னுச்சு. அதை வாயால சொல்லல, கண்ணால தான். சுவாகதோதார நேத்ரம், அப்படியே சுஸ்வாகதம் சொல்றான். வா வா உள்ள வா வா, அங்க படி இருக்கு பார்த்து வா, பாரு கொஞ்சம் நந்துக்கோ வழி விட அவனுக்கு அப்படின்னு கண்ணாலேயே பேசுறானா. அதெல்லாம் எங்க சுவாமினார் வால்மீகி ராமாயணத்தில் வர்ணிச்சுட்டார் நினச்சிக்காத. இன்னைக்கு ரங்கநாதனை நீ சேவிக்க போகச்சேவும் ஒரு சேத்தனன், ஒரு ஜீவன் நம்மளை போல சாமானிய ஒருத்தன் போய் நிற்கச்சே கூட ரங்கநாதன் அப்படி கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள், கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து. சீதை கேட்டா ஹனுமான் இடத்துல ராமனை பத்தி 2 வார்த்தை சொல்லினார். ராம கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹானர். சீதை என்ன பண்ணிட்டா, அனுமார ஃபெயில் அப்படின்ட்டான், அனுமாருக்கு ஃபெயில் போட்டான். ராமனை பத்தி 2 வார்த்தை சொல்லுடானா, வர்ணிக்க வேண்டாமா, அப்படியே அப்படியே ரசிக்க வேண்டாமா? ராமனா கண்ணு தாமரை மாதிரி இருக்கும், ரொம்ப நன்னா இருப்பான், நல்லவன் வல்லவன், நன்னா இருப்பான். அவ காத்துன்னு இருக்கா. மொத்தம் மொக்கான மொக்கையா அந்த ராட்சசிகள்லாம் அவளை மிரட்டின்றது. ராமன் எந்த பக்கத்தில் இருக்கான்னு தெரியல, இதுவரையிலும் ராமன் அவ பார்க்கல, தெரிஞ்சுக்கல விஷயத்த. அவ மனசு குளிர்ற மாதிரி நன்னா 4 வார்த்தை நிறக்க சொல்ல வேண்டாமோ? ஹனுமான் ஃபெயில் தான். ஏண்டா ஒரு சூர்பனக அனுபவிச்ச அனுபவம் கூட உங்ககிட்ட இல்லையேடான்ட்டா சீதை. சூர்பனக அனுபவிச்ச அனுபவம் கூட உங்ககிட்ட இல்லையே. என்ன, ராமலக்ஷ்மணர்களை பார்த்தா காது மூக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டான். ஏற்கனவே அவ பேசினா ஜப்பானீஸ் சைனீஸ் மாதிரி தான் இருக்கும் அவ பேசுற பேச்சு. மூக்கு கட் பண்ண என்ன ஆகும்? அங்கேருந்து ராவணன் கிட்ட வந்த சூர்பனக சொல்றா, தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாக்ஷௌ சீர கிருஷ்ணாஜினம்பரோ. அந்த கண்ணடக சூர்பனக மாதிரி வால்மீகி வேற யாரும் வர்ணிக்கலன்ட்டார், ஹனுமானுக்கு வர்ணிக்க தெரியலன்ட்டார். அது அப்படியே ஆழ்வார், நீண்ட அப்பெரியவாய கண்கள். ராவணா உனக்கு தான் 20 கண்ணு இருக்கு, எல்லாம் புளிச்ச கண்ணு, மெட்ராஸை வந்த மாதிரி இந்த மூஞ்ச பார்த்தா. இந்த முன்னாடிலாம் உங்களுக்குலாம் இப்போ எல்லாம் மாறி போச்சு ட்ரெண்டு. இந்த ஓடோஃபோன் ஜூசு அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும் இல்லையா? சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க, அதை மூஞ்சி மாதிரி இருக்குது அவன் மூஞ்சி பார்த்தா.
நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கச்சே இந்த பேய் பிசாசு படம்லாம் வரும். ஜெகன்மோகினின்னு ஒரு சினிமா. அந்த போஸ்டரை பார்த்தாலே எங்களுக்குலாம் பயமாக இருக்கும். அந்த பேய் என்ன பண்ணும், அப்படி காலை நீட்டிட்டு அது அடுப்பு விறகு எரிக்கும். பேய் அது அந்த போஸ்டரை பார்த்தாலே ராத்திரி தூக்கம் வராது, ஜோலம் வரும் எங்களுக்கெல்லாம். நாங்கள் ரொம்ப நாள் பயந்துருந்தோம். அப்புறம் தான் இப்போ நிறைய பேர் அதை லெக்கின்ஸ்னு போட்டுன்னு சுற்றுறா. அந்த காலத்தில் பிசாசு பேயெல்லாம் போட்டுட்ட ட்ரெஸ்ஸை இப்போ லெக்கின்ஸுன்றாங்க. அப்போ அந்த வோடாஃபோன் ஜூஸுக்கு அதுதான் போட்டு விட்டுருப்பான். அந்த மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். என்னடா மூஞ்சி இது, அந்த அட்ராக்ஷன் எல்லாம் பீழ வந்த மாதிரி இருக்கு. ராமனுடைய திருமுக மண்டலம், அண்ணலின் திருமுகம் கமலம் மாமனில் கண்ணினுக்கு வேறு யாது உவமை காட்டுவேன். கம்பன் வியந்தானே, என் அப்பன் ராமபிரானுடைய திருமுக மண்டலத்திற்கு நான் தாமரையை உபமானமாக காண்பித்தேன் என்றால், அப்ப அவனுடைய கண்களுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்றது தெரியலையே. ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று தான் சொல்ல முடியும். முகம் தாமரையை போல இருக்கு சொன்னா, அப்ப கண்களுக்கு என்ன உபமானம் சொல்ல முடியும்? சொல்ல முடியலையே. புண்டரீக விஷாலாக்ஷௌ சீர கிருஷ்ணாஜினாம்பர் அப்படி நீட்டனமா. என்ன ராமருடைய கண்ணழகு கவர்ந்து இழுத்ததுன்னு சூர்ப்பனகை அழக பேசினான். சூர்ப்பனகை அழக பேசினான். அந்த அழகு இன்னைக்கு ரங்கநாதனுடைய திருக்கண்களை சேவிக்கச்சே, நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. திருப்பானோட சொக்கி போய் விழுந்துட்டார். அந்த கண்ணை பார்த்தாலேயே என்ன அழகையா, என்ன அழகு. அப்ப அந்த கண்ணுல தான் மொத்த கருணையும் இருக்காம். ஆராத அருளமுதம் பொதிர்ந்த கோவில். அந்த கண்ணிலேயே மொத்த அழகைய சேர்த்து வச்சிருக்கான், கருணையை சேர்த்து வச்சிருக்கான். அப்போ ஒருத்தன் வரும்பொழுது அவனுக்கு கருணை மழை, வேற ஒண்ணுமே வேண்டாம். நல்ல வெயில்ல சுத்திட்டு வந்தவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜில்லுன்னு ஒரு காத்தடிச்சா ஓயாசிஸ் எப்படி இருக்கும், பாலைவன சோலை மாதிரி, அந்த மாதிரி இருக்கான் ரங்கநாதன் இடத்துல. ஆராத அருளமுதம் பொதிர்ந்த கோவில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோவில். திடீர்னு பெருமாள் இங்க தொப்புன்னு வரல. அம்புயத்தோன்னா பிரம்மதேவனுக்கு பேரு. அந்த பிரம்மதேவனுடைய பிரார்த்தனையினாலே இக்ஷ்வாக்கு குலதனமாக, இக்ஷ்வாக்கு வம்சத்திற்கு அந்த பெருமாள் வந்தார். அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில். ஒரு சமயம் பகவான் தன்னுடைய நாபி கமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டி பண்ணினான். அதுதான் முதல் சிருஷ்டி, அதுதான் ஆரம்பம். பத்மநாபன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். பத்மம் நாபு யஸ்ய சஹா. அவனுடைய நாபி கமலத்தில் தாமரையில பிரம்மதேவன் பிறந்திருக்கான். எதுக்காக அப்படின்னார், நீ இனிமே லோக சிருஷ்டி பண்ணணும், ஜனங்களெல்லாம் படைக்கணும். அது சிருஷ்டியினுடைய ஆதி காலம். அது சதுர்யுகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது முதல் சதுர்யுகம் இல்லையோ, அது இப்ப இருக்கிற சதுர்யுகம் இல்லை, அது முதல் சதுர்யுகம். ஆரம்பம், ஆரிஜின். முதல்ல பகவான் ஜகத்தை சிருஷ்டிக்க போறான். அப்படி சிருஷ்டிக்கணும்னா அதுக்கு அவனுக்கு கூட நிறைய பேர் ஹெல்ப்பர்ஸ் வேணும். அவனுடைய சங்கல்பம் தான். ஆனா சில பேரை சிருஷ்டித்து அவர்கள் மூலமாக ஜகத்தை முழுக்க உண்டாக்கணும். அதுக்காக பிரம்மா, அதனால்தான் அவருக்கு பிரஜாபதினு பேர். பிரம்மாவுக்கு பிரஜாபதியான பிரம்மதேவனை சிருஷ்டித்து நீ உலகத்தை படை அப்படி சொன்னான். அதான் முதல்ல ஆரம்பம். உலகத்தை படை அப்படின்னா பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷம். அடி எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, நான் போறான். ஆனால் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் தெய்வ பூஜை பண்ணணும். தேவதைகளை பூஜித்து அவர்களுடைய அனுகிரகம் பெற்றுத்தான் பண்ணணும். பிரம்மா சிருஷ்டிக்கணும் அப்படின்னச்சே பூஜை பண்ணணும். யாருக்கு பூஜை பண்றது, எப்படி பூஜை பண்றது தெரியல. உடனே மகாவிஷ்ணுவினிடத்தில் பிரம்மா கேட்டான், நான் பகவதாராதனம் பண்ணணும், நான் பகவதாராதனம் பண்ணணும். அப்படி ஆராதனம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆராதன விக்கிரகம் வேணும், ஒரு ஆராதன மூர்த்தி வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டான். அப்ப வைகுண்ட லோகத்தில் பகவான் மகாவிஷ்ணு தன்னுடைய சங்கல்பத்தினால
ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை சிருஷ்டித்தார். சங்க சக்கர கதாதாரியாக, பீதாம்பர சுசோபிதனாக, வனமாலா விராஜிதனாக, அப்ராகிருதமான ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் அது. அதுக்கெல்லாம் பீரியட் ஏஜ் பண்ண முடியாது, கார்பன் டெஸ்ட் பண்ண முடியாது, மெட்டல் டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது வைகுண்டத்தில் பகவானுடைய மானச சிருஷ்டி அது. இன்னைக்கு நாம ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் ரங்கநாதன் உற்சவரை சேவிக்கிறோமே, அந்த பெருமாள் சாட்சாத் நேர வைகுண்டத்தில் பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட பெருமாள். அவரை கொடுத்தார், நீ இந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணு, இவருக்கு திருவாராதனங்கள் பண்ணி மேற்கொண்டு ஜெகத் சிருஷ்டிகளை பண்ண ஆரம்பிச்சுருந்தார். பிரம்மதேவர் ஆராதிச்சுருக்கார். உலகம் தன்னுடைய இயக்கத்தை தொடங்கி விட்டது, பல காலங்கள் நடந்துட்டுருக்கு. அப்போ பிரம்மதேவர் சூரிய வம்சத்தை உண்டாக்க சொல்லி சூரிய பகவானுக்கு நியமனம் கொடுத்தார். சூரிய குலம்னு பேர், சோலார் டைனஸ்டி அப்படின்னு பேர் அதுக்கு. இக்ஷ்வாக்கு வம்சம், ரகு வம்சம், சூரிய வம்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சூரிய வம்சத்தில் இக்ஷ்வாக்கு என்னும் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் மிகச்சிறந்த பக்தன். அவன் ஒரு நாள் சூரிய மண்டலத்துக்கு போனான். அங்க போனா இந்த பெருமாள் ரங்கநாதன் அங்க சூரிய மண்டலத்தில் ஆராதிக்கப்பட்டு வந்தார். என்ன விசேஷம்? பிரம்மதேவர் அந்த விக்கிரகத்தை, தான் ஆராதித்த விக்கிரகத்தை சூரியனிடத்தில் கொடுத்திருக்கார். சூரிய மண்டலத்துக்கு நடுவில் சூரிய நாராயணனாக ரங்கநாதன் ஆராதிக்கப்படுகிறார். அவரை பார்த்த உடனே இக்ஷ்வாக்குவுக்கு ரொம்ப ஆனந்தம் பெருகித்து. அந்த சில குழந்தைகள்லாம் பார்த்தா உடனே கொஞ்சனம் போல, சப்பி சீக்ஸ், ரோசி லிப்ஸ்னு ஒரு கிள்ளு கிள்ளனம் போல தோணும், ஒரு கொஞ்சனம் போல தோணும். இந்த பெருமாளை பார்த்த உடனே இக்ஷ்வாக்கு ராஜா தாம் பகவானுக்கு ஆராதனை பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு என்ன ஆராதனை பண்ணுனார்? தினந்தோறும் அயோத்தியிலிருந்து சூரிய மண்டலத்திற்கு போய் அங்க பெருமாளுக்கு பூஜை பண்ணினான் ராஜா. ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு. அப்போ ராஜா சொன்னா, டெய்லி சூரிய மண்டலம் வச்சே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சார், இன்னைக்கு சண்டே கொஞ்சம் பரவாயில்ல, நாளையிலேருந்து டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிடும், அதனால் டெய்லி சூரிய மண்டலம் வரைச்சே கொஞ்சம் டிராஃபிக் போக வர்றது கீழே வரைச்சே ப்ராப்ளமாக இருக்குது. நான் இந்த பெருமாளை பூமிக்கு எழுந்துரலை பண்ணி கொண்டு போட்டான். சூரியன் சொன்னான், சீக் த பர்மிஷன் ஃப்ரம் பிரம்மா அப்படின்ட்டான். பிரம்மா கிட்ட கேட்டோம். ஆனால் பிரம்மா என்கிட்ட கொடுத்துருக்காரு, அவ்வளோதான், நான் அதுக்கெல்லாம் டிசிஷன் எடுக்க முடியாது, ஐ எம் நாட் த டிசிஷன் மேக்கர், ப்ளீஸ் ஆஸ்க் பிரம்மான்ட்ட. பிரம்மா கிட்ட போய் பிரார்த்திச்சான். பிரம்மா இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாரு, இதெல்லாம் பகவத் சங்கல்பம், பெருமாளுடைய திருவுள்ளம், எம்பெருமானுடைய திருவுள்ளம் இது, ஆஹா தாராளமா எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. அப்போ சூரிய மண்டலத்திலிருந்து அயோத்திக்கு அப்பதான் ரங்கநாதர் வந்தார். அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோவில். அம்புயத்தோனான பிரம்மதேவன், தாமரையில் பிறந்த பிரம்மதேவன் அயோத்தி மன்னருக்கு இக்ஷ்வாக்கு குலதனமாக இக்ஷ்வாகுவுக்கு அந்த பெருமாளை கொடுத்தார். அதிலிருந்து அயோத்தியில இந்த பெருமாள் நன்னா ஆராதிக்கப்பட்டு வருகிறார். ஆச்சரியமான பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. ராஜா சக்கரவர்த்தி என்ன குறைச்சார்? பெரிய பெரிய சக்கரவர்த்தி, மாந்தாதான் ஒரு சக்கரவர்த்தி பிறந்தான், ரகுன்னு பிறந்தான், அஜன்னு பிறந்தான், பகீரதன்னு பிறந்தான், திலீபன்னு பிறந்தான். ஏன்? தசரதன் ஆச்சு, தசரதன் ஆச்சு. அது வரையிலும் அந்த ரங்கநாதன் அங்கேயே பூஜையில் இருந்துட்டு இருக்கார். ராஜாக்கள் தினந்தோறும் அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணுவா. அயோத்தியில் என்ன ஒரு விசேஷங்கள் நடந்தாலும் அந்த முதல்ல ரங்கநாதனுக்குத்தான் எல்லாம், ரங்கநாதனுக்குத்தான் எல்லாம். அப்படி நடந்துருக்கு. ராமபிரான் பிறந்தார், ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினாலேயே ராமபிரான் பிறந்தார். வசிஷ்டர் ராமபிரானுக்கு மறுநாள் பட்டாபிஷேகம் என்று தசரதன் தீர்மானம் பண்ணின உடனே வசிஷ்டர் ராமபிரானை கூப்பிட்டார், இங்க வா, நமக்கெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு, கல்யாணம், அதே மாதிரி வீட்டில் விசேஷங்கள், இந்த மாதிரி விசேஷமான பட்டாபிஷேகம்லாம் நடக்கணும்னா குலதெய்வத்தை பூச்சிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் தப்பு பண்ணுறோம். குலதெய்வம் என்னன்னு யாருக்கும் தெரியறதே கிடையாது. குலதெய்வத்தை மறந்தும் போயிடுறோம். ஒரு நாளும் கிழமை அப்படின்னா அதனுடைய சேவை போயிடுது. ஏன்னா இப்போ பல ஊர்களில் போய் உட்காந்துட்டோம். முன்னாடினா இந்த ஊரில் இருந்தோம், இங்கே பக்கத்தில் இருந்தோம், ஏதோ ஒரு நாள் ராத்திரி ட்ரெயின் ஏறினா குலதெய்வத்தை போய் சேவிச்சுட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு விசா வாங்கணும், அதுக்கு பர்மிஷன் வாங்கணும், டிக்கெட் போடணும்,
அப் அண்ட் டவுன் அத்தனை பேருக்கும் செலவு பார்க்கணும், அங்கே லீவு கிடைக்கணும். என்ன பண்ண முடியும்? ஆன்லைனில் அர்ச்சகருக்கு பேமெண்ட்டை மட்டும் அனுப்பிச்சுட்றேன்றான். தெய்வத்தை நேரம் வந்து சேவிக்க முடியறதில்ல. இக்ஷ்வாகோ அயோத்தியிலிருந்து தினந்தோறும் சூரிய மண்டலம் போனான்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். எவ்வளவு காரியங்கள் இருக்கலாம் சுவாமி, எப்பேற்பட்ட சக்கரவர்த்திகளாக இருக்கலாம், ஆனால் தெய்வத்தை பூஜிக்காமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாரும் நீங்கள்லாம் நிறைய பாகவதம் ராமாயணம்லாம் உபன்யாசம் கேட்டவான்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனாலேயே பயந்து வந்திருக்கேன். என்னை மிரட்டி தான் கூட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நீ சொன்னியானா அவளும் கூட ஸ்லோகம்லாம் சொல்லுவா அப்படின்னு இருக்கு. எதுக்காகனா அந்த பாகவத கதைகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். துர்வாசர் அவன்கிட்ட அபச்சாரப்பட்டார். அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி ஒரு குடைக்கீழ் உலகத்தை ஆண்ட சக்கரவர்த்தி. ஒரு நாள் கூட தெய்வத்தை பூஜிக்காமல் விட்டதில்லை. எவ்வளவு 24x7 பிஸியாக இருக்கலாம். ஆனால் பசங்களுக்கு இப்போ காலத்தில் 5 மணிக்கெல்லாம் கிளாஸு, 6 மணிக்கெல்லாம் கிளாஸு நாம் அமுச்சிடுறோம். வேறு வழி இல்லை. என்ன சுவாமி பண்ணுறது? எஜுகேஷன் என்ன சுவாமி பண்ணுறது? படித்தா தான் மேலே உத்தியோகம், என்ன சுவாமி பண்ணுறது அப்படின்னு விட்டுடுறோம். இருக்கலாம். எஜுகேஷன்ற பேரில் தயவு செய்து கலாச்சாரத்தையும் பண்பாடையும் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிடாதீங்க. என்னைக்கான ஒரு நாள் அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு சனிக்கிழமையோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்போ அவனை கூப்பிட்டு நீ வந்து சுவாமி சன்னதியில் இருந்து பூஜை பண்ணு, நான் கிட்ட இருக்கேன்னு பெரியோர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கோ. இது அவசியம். இல்லைன்னா புட்டு போயிடுறது. ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை வந்தால் புத்துக்கு பால் தொளிக்கிறது அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருந்தால், இப்போ வெளிநாட்டில் போய் உட்காந்து எந்த புத்துக்காவா பால் தெளிப்பா, என்னென்ன பண்ணுவா, என்னென்ன பண்ண முடியும், என்ன தெரியும்? அப்புறம் சில சாபங்கள் வருது, சில பாப்பங்கள் வருது, அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணுனா ஓடி வரும். இதுக்கு காரணம் என்ன? அடிப்படையில் படிப்புன்றதான ஒரு நிர்பந்தத்தினால நம்ம கலாச்சாரத்தை பரித்தியாகம் பண்ணுறோம். அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. படிப்பு வேண்டியது தான், எஜுகேஷன் வேண்டியது தான், சம்பாத்தியம் வேண்டியது தான், படிப்புக்கேற்ற உத்தியோகம், உத்தியோகத்துக்கேற்றதான பணம் வேணும் தான். அதனால் பரித்தியாகம் பண்ணக்கூடாது. நெத்திக்கு இட்டுன்னு போகிறதுன்றது ஒரு கலாச்சாரம். நெத்திக்கு இட்டுக்கணும். அந்த நெத்தி இல்லாத மூஞ்ச பார்த்தா அது பாழ் நெத்தி. அது என்ன ஆனால் நமக்கு அதுதான் சம்பிரதாயம். நம்ம பெரியோர்கள்லாம் அவளுடையதான பிரதிமைகள், அவளுடைய சிலைகளை பார்க்குறோம், அவர்களுடையதான ஃபோட்டோக்களை பார்க்கும்போது எப்படி பளிச்சுன்னு இருக்கா அவள்லாம். நமக்கு அவள் தான் ரோல் மாடல், நமக்கு அவள் தான் இன்ஸ்பிரேஷன். அப்படி நாம் அந்த கலாச்சாரத்தில் நாம் கொண்டு வரணும். இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுன்றார் யார்? வசிஷ்டர் ராமபிரான் கிட்ட. என்ன குலதெய்வ வழிபாடு? ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணணும். சம்பிரதாயத்தில் பெருமாள் பெருமாள் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவா. பெருமாள்னாலேயே ராமன்னு பேர். ஆகையால் தான் குலசேகர ஆழ்வார் பாடினதான திவ்ய பிரபந்தத்திற்கு பெருமாள் திருமொழி அப்படின்னு பேர். ராமன் விஷயமாகவே பாடியிருக்கார் குலசேகர ஆழ்வார். ராமன் தான் ரங்கநாதன், ரங்கநாதன் தான் ராமன். அதனால்தான் குலசேகர ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு பெருமாள் திருமொழி என்பதாக பெயர் உண்டு. அந்த பெருமாளான ராமன் பூஜை பண்ணணும். யாருக்கு பூஜை பண்ணணும்? ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணணும். இப்ப ராமன் யாரு, ரங்கநாதன் யாரு? ராமன் வேறு இல்லை, ரங்கநாதன் வேறு இல்லை. ராமன் தான் ரங்கநாதன், ரங்கநாதன். ஆனா போட்ட விஷயத்தை தத்ரூபமா போடணும். சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரம் அருளி செய்தார். ரங்கநாதன் விஷயமா அன்பீட்டபிள் வேர்ல்டு ரெக்கார்டு இன்னி வரையிலும். ரங்கநாதன் விஷயமாக, ரங்கநாதன் விஷயம் கூட இல்லை, ரங்கநாதனுடைய பாதுகைகள் விஷயமாக மற்ற எந்த திவ்யதேசத்திலேயே சேவிக்காத ஒரு பெருமை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உற்சவர் திருமேனியை சேவிச்சல்னா தெரியும், அவருடைய திருவடியிலேயே பாதுகை இருக்கும். சேவிச்சிருக்கா? சேவிக்கணும். பாதுகையோட சாண்டலோட இருக்கக்கூடியதான ஒரே பெருமாள் 108 திவ்யதேசத்தில் ரங்கநாதன் தான். 2 திருவடிகளிலும் அவர் திருவடிகளையே காப்பாற்றுவது பாதுகை அப்படின்னாரு சுவாமி தேசிகன். அந்த பாதுக விஷயமாக, அந்த பாதுகையினுடைய பெருமையை விளக்கக்கூடிய 1008 ஸ்லோகங்கள் இரவினுடைய ஒரு யாமத்தில் அருளி செய்தார். என்ன விளையாட்டு! ஒரு யாமம்ன்றது வித்தின் 3 hours. நம்மளால ரிசைட்டே பண்ண முடியாது. அதை வச்சுட்டு என்ன மாதிரி மெமரி பவர் இருக்கணும், என்ன டிபியில் இருக்கணும் அந்த மெமரி பவர், என்ன ஒரு ஃபாஸ்ட் இருக்கணும், எப்படியெல்லாம் அது டேட்டா பேஸ் இருக்கணும், அதுக்கு நெட்வொர்க்கு பஃபரிங்கில் இல்லாமல் இருக்கணும் மூளை.
வீட்டில் இருந்தால் ஒய்ஃபு பிரச்சனை, வெளில வந்தால் ஒய்ஃபை பிரச்சனை. ரெண்டுமே பஃபரிங்கில் நம்மளை சுத்த விடுறது, அவ்வளோ சீக்கிரம் டவுன்லோட் ஆக மாட்டேன்றது. ப்ராப்ளத்தில் இருக்கோம்ல நம்ம. அந்த மாதிரி இல்லை, என்ன டேட்டா பேஸ் என்ன மாதிரி இருக்கு, 1008 ஸ்லோகத்தை கம்போஸ் பண்ணினார். அதில் ஒரு விஷயம் சொல்கிறார். ராவணவதம், ராவண சம்ஹாரம் முடிந்து புஷ்பக விமானத்தில் ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர், விபீஷணன், சுக்ரீவன், சுக்ரீவனுடைய மனைவிகள் எல்லாரும் கிளம்பி வரா. அந்த புஷ்பக விமானத்தில் கிளம்பி வரா. எப்போ ராமன் வரப்போகிறான், எப்போ ராமன் வரப்போகிறான்னு 14 ஆண்டுகள் பரதன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 14 வருஷங்கள் ராம பாதுகா சேவகனாக ராமனுடைய பாதுகைகளையே பூஜனை பண்ணிட்டு வேற எந்த சிந்தனம் இல்லாமல் ராமா 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 ராமான்னு பரதன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ராமன் வரார், ராமன் வரார்னு கேள்வி கேட்ட உடனே பரதனுக்கு ஆயுசில் இதை காட்டிலும் ஒரு நல்ல செய்தி கிடையாது. இதை காட்டிலும் ஒரு நல்ல செய்தி கிடையாது. உருண்டு அடிச்சுன்னு ஓடி வரான் பரதன். ராமனுடைய பாதுகைகளை சத்ருஞ்சயன் என்னும் ஒரு யானை, அதுதான் பட்டத்து யானை, அந்த பட்டத்து யானையினுடைய மத்தகத்துக்கு மேல ராம பாதுகை ஒரு பெரிய தங்கத்தாம்பாளத்தில் பட்டு துணியில் வச்சு பரதன் 2 பக்கம் சாமரம் போட்டுன்னு வரான். பெருமாள் வந்துட்டார். ஏன்னா ராமனுடைய திருவடியில சேர்க்கணும் அந்த பாதுகையை. 14 வருஷம் ராமன் பாதுகைகளே இல்லாமல் காட்டிலையும் மேட்டிலையும் கல்லிலையும் முள்ளிலையும் சஞ்சாரம் பண்ணியிருக்கான் இல்லையா? அதனால அந்த ராமன் திருவடியில சேர்த்து கிருத்தார்த்தராகணும், தனக்கு ஏற்பட்ட படியிலிருந்தும் பாபத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ளணும்ன்றதுக்கோசரம் பரதன் ஓடி வரான். புஷ்பக விமானம் ட்ரோன் வியூ, இப்பெல்லாம் ஹெலிகாப்டர் வியூலாம் சொல்லக்கூடாது, ட்ரோன் வியூ சொல்லலாம். இப்பெல்லாம் ட்ரோன் கேமரா தான். எல்லாரும் தலைக்கு மேலே சக்கரம் பறக்கிறது. கல்யாணத்தில் போனா ஒன்று என்னன்னா அந்த கல்யாண கசகசால நல்லா காத்து வருது, அது ஆனந்தமா இருக்கு, அதுக்காக வேணா அதை ஒத்துக்கலாம். அப்படி பார்க்குறான் புஷ்பக விமானத்திலிருந்து. அப்படியே பரத சிரசி லக்னாம் பாதுகே தூரதஸ்த்வாம் ஸ்வதனுமபி வவந்தே லக்ஷ்மணா சேஷபூதா கிமிதமிக விசித்திரம். என்னய்யா இந்த ஃபேமிலி இப்படி இருக்கே, இப்படி கூட பண்ணலாமா என்ன? லக்ஷ்மணன் பரதன் சிரசில் பரதன் கொண்டு வரக்கூடிய, பரதன் எழுந்தருள பண்ணி கொண்டு வரக்கூடிய பாதுகையை பார்த்த உடனே லக்ஷ்மணன் விழுந்து சேவிச்சான். இதுல என்னடா தப்பு இருக்கு? ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன தப்பு இல்லை? இதான் தப்பு. என்ன தப்பு? பாதுகை வேறு இல்லை, லக்ஷ்மணன் வேறு இல்லை, தெரியுமா? பாதுகை வேறு இல்லை, லக்ஷ்மணன் வேறு இல்லை. ஏன்? ஆழ்வார் சாதிப்பார், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியாம். அரவுனா பாம்புக்கு பேரு, ஆதிசேஷன் அவர் தான் எல்லா கைங்கரியங்களையும் பெருமாளுக்கு பண்றவர். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சமஸ்த விதமான கைங்கரியங்களையும் பண்ணக்கூடியவர் ஆதிசேஷன். பெருமாள் எங்கேயாவது வெளியில கிளம்புறார் அப்படின்னா அவருக்கு கொடை ஆதிசேஷன் தான், உட்காரணும்னா அவருக்கு சிம்மாசனம் ஆதிசேஷன் தான், அவர் நடக்கணும்னா அவருடைய திருவடிக்கு பாதுகைகள் ஆதிசேஷன் தான், அவரை படுத்துக்கணும் அப்படின்னா அவருக்கு பில்லோ பெட்டு யாரு? ஆதிசேஷன் தான். இப்படி எல்லா நிலைகளிலும் அவனுக்கு கைங்கரியம் பண்றவன் ஆதிசேஷன். சாஸ்திரம் சொல்றது அனந்த பிரதமம் ரூபம். அந்த ஆதிசேஷனுக்கு திருநாமம் என்ன? அனந்தாழ்வான், அனந்தன் பேர் அவருக்கு. அனந்த பிரதமம் ரூபம், முதல் ரூபம் அனந்தன். லக்ஷ்மணஸ்து ததப்பரம், அடுத்த அவதாரம் எது? லக்ஷ்மணன். பலபத்ரஸ்திருத்தீயஸ்து, 3வது அவதாரம் எது? பலராமன். கலியுகத்தில், இப்ப கிருத்தயுகத்தில் அனந்தன், திரேதாயுகத்தில் லக்ஷ்மணன், துவாபர யுகத்தில் பலராமன், கலியுகத்தில் அந்த ஆதிசேஷன் யாரு? கலௌ ராமானுஜோ முனிஹி. கலியுகத்தில் அவர் தான் பகவத் ராமானுஜர், எம்பெருமானுடைய பாதுகை ராமானுஜர். அப்ப லக்ஷ்மணன் யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் யாரு? பாதுகை. பாதுகை யாரு? லக்ஷ்மணன். அப்ப பாதுகையான லக்ஷ்மணன் தன்னை தானே சேவிக்கலாமா? ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாத்தியார் இருந்தார், நல்ல வேத பாடசாலை வச்சு நடத்திட்டு இருக்கிறவர். நன்னா சிஷ்யாலாம் அவர் இடத்துல வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பிரதானமான சிஷ்யன் அவனுக்கு தினந்தோறும் பிரதானமாக பாடம் சொல்லுவார்.
அவன் எதிர்பக்கத்தில் உத்தமர் கோவில் இருந்தான். காவேரி எதிர்க்கரை, வடதிரு காவேரி சொல்லுவாத அந்த காவேரியினுடைய எதிர்கரையில் உத்தமர் கோவில் இன்றைக்கும் போய் சேவிக்கலாம். குணசீலம் உத்தமர் கோவில்லாம் இருக்குது. அவன் டெய்லி காவேரியை தாண்டி வருவான். அந்த காலத்தில் பிரிட்ஜு, ரிவர் அதை மாதிரி அதெல்லாம் கிடையாது. காவேரியில் நடந்து வரணும், இல்லைனா பரிசலில் ஏறி வரணும். ஒரு நாள் காவேரியில் பயங்கரமாக வெள்ளம் போகிறது, ஃபுல் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக. மொத்த டிஎம்சி தண்ணீரும் அங்கேருந்து திறந்து விட்டுட்டா. ஏன்னா அவளால் வச்சுக்க முடியல, அதனால் திறந்து விட்டுட்டா. ஃபுல் ஃப்ளோ வருது. வாத்தியார் பார்த்தார், ஐயோ இந்த பையன் இன்றைக்கி வரணுமே, எப்படி வருவான் இந்த பையன், வரமாட்டானே, வர முடியாது போல இருக்கேன்னா. வழக்கத்தை விட இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டான். ஆச்சாரியனுக்கு ஒரே ஆச்சரியம். டேய் பையா, எப்படா வந்த நீ, என்னடா சமாச்சாரம், எப்படி நீங்கள் வந்தேன்னார். எல்லாம் உங்களுடைய அனுகிரகம் தான், குருவினுடைய கிருப்பை தான், குருவினுடைய அனுகிரகத்தினால் தான் வந்தேன். ஏன் அனுகிரகமா, என் கிருப்பையா, என்ன காவேரி கரைக்கு வந்தனா ஒரே வெள்ளம், ஃப்ளட்டு வெள்ளமாக ஓடின்னு இருக்கா. எப்படி வருதுன்னு தெரியல. பரிசல்காரன் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னடா இது, இன்றைக்கி நம்ம ஆச்சாரியனை சேவிக்காமல் போகிறோமே, குருவினுடைய கிருப்பை இல்லாமல் போயிட போகிறதேன்னு பயத்தினால ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்படின்னு உம்முடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டு தலைக்கு மேலே கை கூப்பி கண்ணை மூடின காவேரியில் காலை வச்ச சுவாமி. வேஷ்டி கூட நனையாமல் இந்த தண்ணி மேலே நடந்து வந்துட்டேன். எல்லாம் உங்கள் திருவடிகளுடைய மகிமை. ஆச்சாரியன் உம்முடைய திருவடி மகிமைனா அவருக்கு ஒரே ஆனந்தம் தாங்கலை. ஆஹா அப்படி பார்த்துட்டு இருக்கு. ஒரு 10 நாள் ஆச்சு. இவர் இங்கேருந்து கிளம்பி எதிர்பக்கம் போனோம். காவேரி கரைக்கு வந்தார். வந்தால் காவேரியில் வெள்ளம் ஃபுல்லாக போகிறது. என்னமோ சொல்ல போகிறேன்னு சிரிக்கிறீங்கள, இன்னும் சொல்ல ஆரம்பிக்கலையே நான் தான். பட் உள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. காவேரி கரைக்கு வந்தால் ஃபுல்லாக ஃப்ளட்டில் போயிட்டுருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, எப்படி போகிறது. ஃப்ளாஷ்பேக். 10 days முன்னாடி நம்ம சிஷ்யன் இதே மாதிரி வந்தான், இதே ஃப்ளட்டு. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு என்னுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டான். அப்படியே காவேரியில் துளி கூட தண்ணி படாமல் மேலே வந்துட்டானோ இல்லையோ, மனசில் பட்டது. கையை கூப்பிட்டார், அடியேன் திருவடிகளே சரணம்னு குதிச்சார். கல்லணையில் கரை ஒதுங்கித்து பாடி. என்ன ஆச்சு, அடியேன் திருவடிகளே சரணம் அப்படின்ல குதிச்சார். பாடி கல்லணையில் தான் வந்தது. ஏண்டா நீ ஆச்சாரியன், உன் திருவடியை தியானம் பண்ணினாவன் காவேரி வழி விட்டுது. நீ என்ன பண்ணியிருக்கணும், உன் ஆச்சாரியனை தியானம் பண்ணியிருக்கணும், இல்லை ரங்கநாதன் திருவடிகளை தியானம் பண்ணியிருக்கணும். அடியேன் திருவடிகள் சரணம் நான் சொல்லுவா இல்லையா, சொல்லலாமா அப்படி? அந்த மாதிரி இப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணா, அடியேன் திருவடி சரணம். பாதுகை யாரு, லக்ஷ்மணன் தானே. லக்ஷ்மணன் யாரு, பாதுகை தானே. இப்போ பாதுகையை லக்ஷ்மணன் சேவிச்சானே, நியாயமானார். தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தை சொன்னார், இதெல்லாம் இவா ஃபேமிலி ட்ரெடிஷன்ட்டு, எல்லாம் இந்த ஃபேமிலியில் இப்படி தான், இந்த ஃபேமிலியை மொத்தம் எக்கு புக்கு ஏகாமருன்னு. ஏன் இப்படி சொல்கிறேன்னு, பின்ன என்னய்யா, ராமன் மட்டும் ரங்கநாதனுக்கு மணி அடித்து பூஜை பண்ணலாம். ராமன் வேற இல்லை, ரங்கநாதன் வேற இல்லைல்ல. ராமன் தானே ரங்கநாதன், ரங்கநாதன் தானே ராமன். அப்போ அது ஓகேனா இதுவும் ஓகேதான். தேசிகன் கிமிதமிக விசித்திரம் தசரத தனயசன்னு ரங்கநாத ஸ்வமேவ. அதனால்தான் ரங்கநாதனுக்கு ஒரு திருநாமம், பெரிய பெருமாள் ரங்கநாதனுக்கு திருநாமம். ஏன், பெருமாள் ராமன், ராமனாகிற பெருமாள் ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணதுனால, ஆராதிச்சதுனால ரங்கநாதன் பெருமாளுக்கு பெருமாள், பெத்த பெருமாள், பெரிய பெருமாள். தோலாத தனி வீரன் தொழுத கோயில். தோலாத தனி வீரன் யாரு, ராமபிரான். அந்த ராமபிரான் பூஜை பண்ணான். வசிஷ்டர் சொல்படி அன்னைக்கு மறுநாள் அவனுக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகத்திற்காக குலதெய்வத்தை பிரார்த்திக்கணும் என்பதற்காக ரங்கநாதன் சன்னதிக்கு வந்தான். சகபத்ரியா விஷாலாக்ஷியா நாராயணமுபாகமத்து. வால்மீகி சொன்னார், பக்கத்தில் சீதை இருந்தா ராமன் ரங்கநாதனுக்கு ஆராதனை பண்ணுறான். சகபத்ரியா விஷாலாக்ஷியா நாராயணமுபாகமத்து. விஷாலாட்சி அகன்று அழகியதான மலர்ந்த திருக்கண்களை உடையவளான சீதையுடன் கூடியவனாக ராமபிரான் ரங்கநாதனுக்கு திருவாராதனம் செய்தான். என்ன சொல்ல வர்றார் வால்மீகி? வாட் இஸ் த மெசேஜ் பிஹைண்ட் தட்? உனக்கு புரியலையா? புரியல.
என்ன, எந்த வீட்டிலையா கணவன் பூஜை பண்ணும்பொழுது மனைவி பொறுமையாக பக்கத்தில் இருந்து அதை பார்த்துருக்கா? இங்கே தான் நடந்ததுன்றார். அவரே பூஜை பண்ணச்சே, கற்பூரம் தீபாராதனை காமிச்ச அப்படின்னார். எல்லாம் வைங்க, வந்து எடுத்துக்கிறேன், நான் தான் வேலையாக இருக்கணும் இல்லையோ அப்படின்னு அங்கேருந்து குரல் வரும். எங்க சமையல் ரூம்லேருந்து. இங்கே அப்படி கிடையாது. ராமன் பூஜை பண்ணுறார். புஷ்பம் எடுத்து சீத்தை கொடுக்குறா, பழங்கள் எடுத்து சீத்தை கொடுக்குறா, தீபம் எடுத்து சீத்தை கொடுக்குறா, தூபம் எடுத்து சீத்தை கொடுக்குறா. ஈவன் பண்ண அந்த திருவாராதனம் பண்ணும் பொழுது சீத்தை கூட இருக்கா, சப்போர்ட் பண்ணுறா. அடுத்தது என்ன, விஷாலாக்ஷியா, அப்படியே கண் அகன்று இருக்கான். என்ன ஸ்டைலாக ராமன் திருவாராதனம் பண்ணுறான். ஏன்னா இந்த புதுசாக பூஜை பண்ணுறவாளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். தெரியுமோ இல்லையோ? அந்த பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வச்சுருப்பா, ஜலம் வச்சுருக்கோம். இதுங்க எடா கூடமாக மனையில் போய் உட்காந்துட்டுருக்கோம். அந்த மனை ஆணி மாண்டவியர் மனை மாதிரி இருக்கும். அதில் எங்கேயான ஒரு ஆணி கிணி மாட்டின்னு இருக்கும். இதுக்கு இப்படி லொடுக்குன்னு அந்த ஆணி ஆடின்னு இருக்கும். இப்படி குஞ்சா முன்பக்கம் கவுந்துருவோம், பின்னாடி வந்தால் பின்பக்கம் பல்ட்டி அடிக்கும். ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பூஜை ரூம் வேறு ரொம்ப சின்னதாக இருக்கும், முன்னாடி தட்டில் தீர்த்தம் வேறு இருக்கும். அப்படின்னு கால் நீட்டா டமால் அது ஒட்டி இடிச்சு உரைச்சி கரெக்டாக கற்பூரத்தில் தான் அந்த தண்ணி கூட்டும். சோதனையா அங்கேருந்து உள்ளே கூப்பிட்டா, ஐயோ நீங்கள் பூஜை பண்ணுற அமக்களமும் போகிறோம், வீடு ஃபுல்லாக தண்ணி கொட்டி தடுப்பார் அடிக்கிறது போகிறோம், பூஜையே பண்ணாத எழுந்துரு அப்படின்னு அவா சொல்லுவாளேன்னு பயம். அல்ல இது பூஜை, ஐயா திருவாராதனம் பண்ணாலே எச்சகச்சந்தான், ஏடா கூடந்தான். கை எட்டாது, கால் எட்டாது. இந்த கையில் மணி அடிச்சுனே, இந்த கையில் கற்பூர தட்டை வச்சா இது ஆடுறது. அந்த கற்பூரம் தொப்புன்னு மேலே மடியிலே விழுறது. ஆனால் ராமன் அப்படி ஸ்டைலாக ஆராதனம் பண்ணுறதை பார்த்து சீத்தை சூப்பர் அப்படின்னு கண்ணுடைய விசிச்சு பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது, சீத்தை கம்பேரிசன் பண்ணுறா. அர்ச்சையில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் அழகா, இல்லை இங்கே ஆராதனம் பண்ணக்கூடிய இங்கே ராமன் அழகான்னு, இவர் தான் அவர் தான் இவர்னு பார்த்தாலும் அது ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணுறானா சீத்தை. அப்படி பண்ணும் பொழுது அவளுடைய கண்கள் மலர்ந்து விட்டன. சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயணம் உபாகமது என்று ராமபிரான் ரங்கநாதனுக்கு திருவாராதனம் செய்த அழகை வால்மீகி பாடினார். அத சுவாமி தேசிகன் தோலாத தனி வீரன் தொழுத கோவில் ராமனே பண்ணினான். அடுத்து இதெல்லாம் முடிஞ்சது. கிட்டத்தட்ட ராமபிரான் ராவண சம்ஹாரத்தை முடித்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டிய சமயம். இதில் 2 விதமான வெர்ஷன்ஸ் இருக்கட்டும். விபீஷணனுக்கு ராமனை விட்டு பிரிந்து போகிறதுக்கு மனசு வரல. ஐயோ ராமனை விட்டு பிரிய போகிறோமே, நான் எப்படி ராமனை விட்டு பிரிஞ்சிருப்பேன். விபீஷண மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறான். பரவாயில்ல, போயிட்டு வா, நான் தானே உனக்கு ராஜ்யம் கொடுத்துருக்கேன். அதுவும் விபீஷன் சிரஞ்சீவி. பின்னாளில் தர்மபுத்திரர், இது திரேதா யுகம் இல்லையா, அடுத்தது துவாபர யுகம். பாண்டவர்கள் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுறார். அந்த ராஜசூய யாகத்திற்கு பல உயர்ந்த திரவியங்களை கடோத்கஜன் மூலமாக விபீஷன் கொடுத்து அனுப்புறார். அதனால விபீஷன் சிரஞ்சீவி. அஸ்வத்தாமா, பலிஹி, வியாசா, கிருபா, பரசுராமஹா, விபீஷணஹா, இவாள்லாம் யாரு? சிரஞ்சீவி அப்படின்னு பேரை வளர்க்கலாம். அந்த காலத்தில் சனி நீராடு என்பதாக சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சுட்டோன்னா அந்த வீக்கு ஃபுல்லாக நமக்கு சனி பார்வை வராது அப்படின்னு ஸ்காந்த புராணத்தை சனி பகவான் சொல்கிறார். சனியினுடைய பார்வை இல்லாமல் ஒருத்தன் பிழைக்கணும், தப்பிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படி கேட்டார். சனிக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக ஒருத்தன் எள்ளு கலந்த எண்ணெய், அதான் நல்லெண்ணெய்னு பேர், அந்த எள்ளு எண்ணெயை தேய்ச்சுட்டான்னா ஒரு வாரம் அவனை நான் கிட்ட வச்சுக்க மாட்டேன், என்கிட்ட வரமாட்டான், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சனி பகவான் அவனுக்கு வரம் கொடுத்தாராம் அப்படின்னு ஒரு புராணம் சொல்கிறது. கரெக்டாக பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, பசங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவா. அப்போ அஸ்வத்தாமா, பலிஹி, வியாசா, கிருபா, பரசுராமஹா என்று 7 சிரஞ்சீவிகளுடைய பேரை சொல்லுவா. இந்த பசங்க க்ஷேமமாக இருக்கட்டும், இந்த பசங்க நன்னா சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லுவா. ஸ்திரீகளாக இருந்தால் அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி என்று பஞ்சகன்யான்னு இந்த 5 பெண்களுடைய பேரை சொல்லி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி விடுவா. இப்போ எல்லாம் தலைவிரிச்சாம்பட்டி,
முள்ளம்மன்றி மாதிரி, பெருச்சாளி மாதிரி, நரிவால் மாதிரி, புள்ளைங்கோவா எல்லாம் புள்ளிங்கோவா இருக்குதே. என்ன பண்ண முடியும்? அதுல வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு அம்மா ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் போய் குளிக்காதே அப்படின்னு பின்னாடியே ஓடுறா. இப்படியா சொல்லி கொடுப்பா குழந்தைகளுக்கு? அம்மா வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கோ, சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கோ சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, குளிக்காதே அப்படின்னு பின்னாடியே ஓடுறான். என்னமோ ஒன்றும் புரிய மாட்டேடுது நமக்கு. எல்லாம் பாக்யலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்லேருந்து எண்ணெய் வாங்கி தேய்ச்சி விட்டா உண்டு. வேற ஏதோ சீரிய சிந்தனை தானே, சீரியல் சிந்தனை இல்லையே. விபீஷணனுக்கு பெருமாளை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. நான் எப்படி பெருமாளை விட்டு பிரிஞ்சிருப்பேன்? என்னால் பெருமாளை விட்டு, ராமனை விட்டு பிரிய முடியல. அப்ப ராமன் தான் ஆராதிக்கக்கூடிய இத்தனை பரம்பரையா பிரம்மதேவன் மூலமாக இக்ஷ்வாகுக்கு அளிக்கப்பட்டு தன்னுடைய முன்னோர்கள் ஆராதித்த தன் ஆராத்திய தெய்வமான ரங்கநாத பெருமாளை விபீஷணன் கிட்ட கொடுத்துட்டார். துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், துணையான வீடனர்க்கு, போர் புரிவதற்கு ராமனுக்கு எல்லா விதத்திலும் துணை புரிந்து, விபீஷணோஹி தர்மாத்மா நது ராக்ஷச சேஷ்டிதா. அண்ணன் தம்பிகள் இருந்தா, ஒருத்தன் ராவணன், இன்னொருத்தன் கும்பகர்ணன், இன்னொருத்தன் விபீஷணன். ஆனால் எங்க விபீஷணன் அப்படி கிடையாது. விபீஷணோஹி தர்மாத்மா நது ராக்ஷச சேஷ்டிதா. அவன் உத்தம தார்மிகன், அவனிடத்துல ராட்சச குணம்ன்றது கிடையவே கிடையாது சொன்னதுனால அந்த விபீஷணனுக்கு தன் ஆராத்திய மூர்த்தியான ரங்கநாதனை கொடுத்தான். அப்படி கொடுத்துள்ளாமான பகவத் சங்கல்பம். இங்க ஒரு விசேஷம். தசரத மகா சக்கரவர்த்தி தனக்கு புத்திர பிராப்தி இல்லைன்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தார் சக்கரவர்த்தி. அப்ப அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணா குழந்தை பிறக்கும் என்று தசரதர் தீர்மானித்தார். வசிஷ்டர், சுமந்திரர் முதலானவர்கள்லாம் அங்கீகரித்தார்கள். ரிஷ்யசிருங்கர் என்னும் மாமுனிவரை கொண்டு மிகச்சிறந்ததான யாகத்தை ஆரம்பித்து தசரதர் நடத்தும் பொழுது நானா தேசத்து ராஜாக்கள் எல்லாரையும் அந்த யாகத்திற்கு இன்வைட் பண்றார். வாங்க எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, எல்லாரும் இந்த யாகத்தில் கலந்துக்கோங்கன்றார். சோழ தேசத்தில் தர்மவர்மான ஒரு ராஜா, சோழ தேசத்து ராஜா, சோழ தேசத்தில் பரிபாலனம் பண்ணினார் அந்த ராஜா. அவர் இங்கேருந்து அயோத்திக்கு போனார். தசரதன் அஸ்வமேத யாகத்தில் கலந்துட்டார். அப்போ அவர் ரங்கநாதனை சேவிக்கிறார். அந்த தர்மவர்மா ரங்கநாதனை சேவிச்சார். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு இல்லையா? குழலழகர், வாயழகர், எழுகமல கொப்பூள் அழகர் அப்படின்னு அப்படியே சொக்கிறது அந்த அழகு. இந்த பெருமாளை எங்கள் ஊரில் பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு பிரம்மோத்சவம் பண்ணினா எவ்வளவு நன்னா இருக்கும்ல. தர்மவர்மாவுக்கு ஆசை, இந்த பெருமாளுக்கு ஒரு பிரம்மோத்சவம் பண்ணணுமே. இப்படி ஒரு நமக்குன்னு ஒரு நியாயமான ஒரு ஆசை வந்ததுன்னு சொன்னால் சத்தியசங்கல்பனான பெருமாள் அதற்கு அனுகிரகம் பண்ணுவான். எனக்கு இந்த பெருமாளை ஆராதிக்கணும்னு ஆசையாக இருக்குது, இவருக்கு ஒரு பிரம்மோத்சவம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நான் தர்மவர்மா நினச்சிட்டான். ஏக்கத்தோடு திரும்பி வந்துட்டான் சோழதேசம். அப்போ உறையூர் தான் சோழதேசத்திற்கு தலைநகரம். நிச்சுலாபுரின்னு பேர் இதற்கு உறையூர். அப்போ ஸ்ரீரங்கம் கிடையாதே. 2 ஆறு அப்படி சுற்றி போகும், 2 ஆறு அப்படி சுற்றி போகும். ஒரு சின்ன ஐலாண்டு ஒன்று இருக்கும். அங்கே பிராச்சீனமான ஒரு புஷ்கரணி, புஷ்கரணினா அழகான பாண்டு, செலஸ்டியல் பாண்டு, சந்திர புஷ்கரணின்னு பேர் அந்த புஷ்கரணிக்கு. அங்கே தான் எல்லா ரிஷிகளும் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். தர்மவர்மா அங்கே போய் ரிஷிகள் இடத்துல போய் சேவிச்சான். என்னப்பா அயோத்தியெல்லாம் போயிட்டு வந்தியா? தசரதனை பார்த்தியா? யாகங்கள்லாம் நல்லா நடந்துதா? ரொம்ப உத்தமமான க்ஷேத்திரம் பாது, சாட்சாத் வைகுண்ட க்ஷேத்திரம் பாது. அதனால்தான் வைகுண்டத்திலிருந்து ரங்கநாதன் அயோத்திக்கு வந்தான். அயோத்தினாலும் வைகுண்டம்னாலும் ஒரே அர்த்தம் தான். தேவானாம் பூஹு அயோத்தியா அப்படின்றது வேதம். ரிஷிகள்லாம் விசாரிக்கிறான். ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் என்ன விசாரிப்பா வாழலாம்? அந்த ஊரில் தங்கம் எவ்வளோ விலை, பெட்ரோல் எவ்வளோ விலை, அந்த ஊரில் வண்டி என்ன வாங்கினேன் அப்படிலாம் கேட்பாளா? பெருமாள் என்ன சேவிச்சேன், என்னென்ன யாகங்கள் நடந்தது, என்னென்ன யஜ்யங்கள் நடந்தது, யாரெல்லாம் மகரிஷிகள்லாம் வந்திருந்தா, என்னென்ன வேதங்களை சொன்னார், ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், கௌதும சாக்கை முதலான சாக்கைகள்லாம் உண்டா?
அப்படின்னு கேட்பாள் இல்லையோ, அந்த மாதிரி கேட்குறா. தர்மபுரம் அப்படி உட்காந்துருந்தான். ஏன்பா அண்ணர், அங்கே ரங்கநாதரை சேவிச்சா. தர்மவர்மா, உன்னை போல ஒரு பாக்கியசாலி உண்டா? ரங்கநாதனை சேவிக்கிறதுன்னா இந்த சாதாரண ஜென்மால கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை தெரியுமா உனக்கு? எத்தனையோ பிறவிகளில் தவம் செய்து சித்தி இருந்தால்தான் உனக்கு இந்த ஜென்மால ரங்கநாதனுடைய சேவை கிடைக்கும். சேவிச்சியா? ஆமாம். ரங்கநாதனை சேவிச்சா சந்தோஷப்பட வேண்டாமா? உற்சாகத்தில் குதிக்க வேண்டாமா? ஏன் மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கேனர்? இல்லை, அந்த பெருமாளை இங்கே அழைச்சின்னு வந்து ஆராதனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேனர். அவ்வளவுதானே. இந்த சந்திரபுஷ்கரில் தீர்சாமாடு, ரங்கநாதனை மனசனால் தியானம் பண்ணு, தபஸ் பண்ணு. மகரிஷிகள்லாம் வழி சொல்லி கொடுக்குறான். தர்மவர்மா தபஸ் பண்ணுறான். அப்போ ஆகாசவாணி சொல்லித்து, தர்மவர்மா கவலைப்படாத, எப்போ வைகுண்டத்தில் அந்த ரங்கநாதன் பிரம்மதேவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டானோ அப்பயே தீர்மானம் பண்ணி வச்சாச்சு, அவன் இந்த திருவரங்க திருப்பதிக்குள்ளத்தான் வரப்போகிறான், இங்கே தான் வரப்போகிறான், நீ கவலைப்படாத அப்படின்னு தர்மவர்மாவுக்கு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டான். பெருமாள் எப்போ எழுந்திரல போகிறார், பெருமாள் எப்போ எழுந்திரல போகிறார் காத்துன்னு இருக்கான் தர்மவர்மா. ராமபிரான் தன்னுடைய பிரிவை பொறுக்க முடியாத விபீஷணன் தவிச்சதை பார்த்து அந்த விபீஷணனுக்கு ரங்கநாத பெருமாளை எழுந்திரல பண்ணி கொடுக்க, லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா, இக்ஷ்வாக்கு குலதனமான ரங்கநாதனை எழுந்தருள பண்ணிக்கொண்டு விபீஷணன் தன் ஊரை நோக்கி பிரயாணப்படுறான். லங்கா அங்கே தானே இருக்கு, அயோத்தி வடதேசத்தில் இருக்கு. இனிமே யாரும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது சொல்ல முடியாது. ஏன்? வடக்கிலிருந்து ரங்கநாதன் இங்கே வந்துட்டார். விபீஷணன் பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிறான்னு கேள்விப்பட்ட உடனே தர்மவர்மா பரபரப்போட பெரிய சத்திர சாமர வாத்திய நிறுத்த கீத விசேஷங்களோட பூர்ண கும்பத்தோட வேத கோஷத்தோட எல்லாரையும் அழைச்சிட்டு போய் விபீஷணனுக்கு ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுத்தான், மாஸ் ரிசப்ஷன் கொடுத்தான். பெருமாள் எழுறார் சுவாமி. ரெண்டு விஷயம், பெருமாள் மட்டும் இல்லை, பாகவதன். விபீஷணனை போல ஒரு பரம பாகவதனை பார்க்க முடியாது இல்லையா? பரம பாகவதோத்தமனான விபீஷணன் வரான், பெருமாளோட வரான்னு தர்மவர்மா வந்தான். ரெண்டு பேர் வைஷ்ணவம் திருஷ்டுவா, ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சாள்னா அவளுக்குள்ள வரக்கூடிய பிரேமையே அதி, அது ஒரு ஆனந்தம், அவளுக்குள்ள ஒரு ஆனந்தம் பெருகும். இவர் அவரை கட்டிண்டார், ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? ரங்கநாதனை சேவிக்கணும், அதுக்கு தான் நான் காத்திருந்தேன். அப்படியா? வந்துட்டார் பெருமாள். எனக்கு ஒரு ஆசை. என்ன? வெறுமா ஒரு கற்பூரார்த்தி பண்ணி ஒரு பழம் ஒரு தட்டில் கொஞ்சம் ஒரு 10 நாள் நீங்கள் டைம் கொடுத்தேன்னா இந்த ரங்கநாதருக்கு ஒரு பிரம்மோத்சவம் பண்ணுவேன். அந்த பிரம்மோத்சவம் பண்ணி ஆனந்திக்கணும்னு ஆசையாக இருக்கு. அதுக்கு என்ன? ஊருக்கு போகிறேன், அங்கே போய் நான் ஊரில் பெருமாளை பிரதிஷ்டை பண்ண போகிறேன் ஸ்ரீலங்காவில். இங்கேதான் ஒரு உற்சவம் முடிஞ்சு போகட்டுமே பெருமாள், என்ன இப்போ அப்படின்னு வந்த இடத்துல பிரம்மோத்சவம் களகட்ட ஆரம்பிச்சு கொடுத்து. வைகுண்டத்திலேருந்து வந்த பெருமாளுக்கு பிரம்மோத்சவம்னா சும்மாவா? களை கட்டுறது. ராஜா ஊரையே வளைச்சி பந்தல் போட்டான், பிரம்மாண்டமான வாகனங்கள், அப்படியே எல்லாம் அப்படியே மொத்தம் ஒன்று பார்த்தா சாட்சாத் அந்த அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் அவளே வந்துட்டா மாதிரி இருக்கு. ஆனால் அவள் தான் வந்துட்டான். உற்சவங்களில் பேரி தாடனம்னு ஒன்று பண்ணுவான். துவஜாரோகணம் பண்ணின உடனே கருட கம்பத்தில் அந்த கருட துவஜம் ஏற்றின உடனே டம் 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 அப்படின்னு முரசு அரைந்து ஸ்லோகங்கள் சொல்லி எல்லா தேவதைகளையும் கூப்பிடுவோம். வாங்கோ, நித்தியசூரிகள்லாம் கூப்பிடுவா. பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது, 10 நாள் உற்சவம் நடக்க போகிறது. கார்த்தால வேளையில் ஒரு வாகனத்தில் புறப்பாடு, சாயங்காலத்து வேளையில் ஒரு வாகனத்தில் புறப்பாடு, பலவிதமான ஆபரணங்கள், பலவிதமான திருக்கோலங்கள். ஒரு நாள் சாற்றிய திருவாபரணம் மறுநாள் சாற்றாமலும், ஒரு நாள் ஏறி அனுகிரகித்த வாகனம் மறுநாள் ஏறி அருளாமலும், ஒரு நாள் அலங்கரித்த திருவீதி மறுநாள் அலங்கரியாமலும். அப்படின்னா அர்த்தம், ஒவ்வொரு நாளைக்கு டிசைனாக நெக்லஸ், டிசைனாக அழகழகான வஸ்திரங்கள், அழகழகான விசேஷமான ஆபரணங்கள் பெருமாள். அதெல்லாம் இருக்கட்டும்,
பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது இருக்கட்டும், இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுச்சே என்ன கலர் புடவை கட்டின்னு வரா? 8 வருஷமா ஒருத்தர் பட்ஜெட் பண்ணுறாள் இல்லையோ, இந்த வருஷம் அவள் புடவை டிசைன் என்ன அதை உட்காந்து பார்க்குறாள் இல்லையோ. அந்த மாதிரி பெருமாள் டிசைன் டிசைனாக வஸ்திரம் உடுத்திப்பார், டிசைன் டிசைனாக புஷ்பங்கள் சாத்திப்பார், டிசைன் டிசைனாக ஆபரணங்கள் சாற்றி கொண்டு பெருமாள் எழுந்தருளுவார். ஒவ்வொரு பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே, பலவிதமான ஆபரணங்கள், பலவிதமான திருநாமங்கள், பலவிதமான வாகனங்கள், பலவிதமான திருக்கோலங்கள். ஒரு நாளைக்கு மோகினி அலங்காரம், ஒரு நாளைக்கு மோகினி அலங்காரம். அதை பார்த்தோன்னே ரங்கநாயகி சார் ஐயோ நமக்கு சக்களத்தி வந்துட்டாடான்னு, சக்களத்தி வந்துட்டாள்னார். ரங்கநாதனுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் மோகினி அலங்கார சேவை ரொம்ப பிரசித்தம். அது மறுநாள் வைகுண்ட ஏகாதசி, அந்த வைகுண்ட கதவை திறந்து பெருமாள் ஜம்மன் வருவார் இல்லையோ, அன்னைக்கு மோகினி அலங்கார திருக்கோலம் அப்படி உட்காந்துருப்பார், தாயார் மாதிரி அப்படி கையில் ஒரு கிளி வச்சுன்னு ஜம்முன்னு இருப்பார் ரங்கநாதன். மேக்கப்லாம் போட்டுட்டார். மேக்கப் போட்டுடனே பராசர பட்டர் ரங்கநாதனுக்கு ரொம்ப வேண்டியவர், ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர் கோரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் எடுத்தால் ரங்கநாதர் ஒப்பீனியன் கேட்பார். அப்படி 2-3 அப்படி செல்ஃபிலாம் எடுத்துட்டு, செல்ஃப் மோட்டிவேஷன் கிடையாது, இப்போலாம் செல்ஃபி மோட்டிவேஷன் தானே, அதனால் அப்படியே செல்ஃபிலாம் எடுத்துட்டு பட்டர்கிட்ட, பராசர பட்டர்கிட்ட கேட்டார், சுவாமி எப்படி இருக்கேன் நான் அப்படின்னு. இப்படி பார்த்தார், இப்படிலாம் பார்த்தார், எல்லாம் ஓகே, ஆனால் எங்கள் பிராட்டி மாதிரி வராதுன்ட்டு. ஒரிஜினல் ரங்கநாயகி தாயாருடைய புடவை, அவளுடைய நெக்லஸு, அவளுடைய ஜிமிக்கி கம்மல், அவளுடைய மாட்டல் எல்லாத்தையும் மாட்டின்னு வந்திருக்கார். ஆனால் ஒன்று மிஸ்ஸிங். யாரு? பராசர பட்டர் சொன்னார், நீ என்னதான் ரங்கநாயகி தாயார் மாதிரி வேஷம் போட்டால் கூட எங்கள் தாயார் கண்களில் இயற்கையிலேயே தெரியக்கூடிய கருணை ரங்கநாதா உன் கண்ணில் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு. தாயார் கண்ணுனா அது நேச்சுரலாகவே கருணை இருக்கும். ரங்கநாதன் கொஞ்சம் என்ன பண்ணோம், அப்படி ட்ரை பண்ணணும். நானும் தாயார் மாதிரி முழிக்கிறேன், நீ திருன்னு தான் முழிப்ப, திரு மாதிரி முழிக்க தெரியாது. நீ முழிச்சா எப்படி இருக்கும்? திருன்னு தான் இருக்கும். ஆனால் திருவாகிற பிராட்டி மாதிரி முழிக்க முடியுமா? அப்படி அலங்காரங்கள், திருக்கோலங்கள், திருவாபரணங்கள், அதை சாற்றி கொண்டு உற்சவங்கள் கோலாகலமாக நடக்கிறது. ஆத்தான மகர்ஷிகளும் வரா, ஆத்தான மகர்ஷிகளும் வரா, குதிக்கிறா, டான்ஸ் ஆடுறா, ஜாலி ஜாலியாக ஒருத்தர் கும்மி அடிக்கிறா, பாட்டு பாடுறா, கோலாட்டங்கள் பண்ணுறா, வேதங்கள், திவ்ய பிரபந்தங்கள், பாராயணங்கள் பண்ணிட்டு இருக்கா, விதவிதமான பக்ஷ போஜங்கள்லாம் விநியோகங்கள் பண்ணுறா. 10 நாள் விபீஷணன் அப்படி அனுபவித்தான். தர்மபர்மா கோலாகலமாக இந்த பிரம்மோத்சவத்தை நடத்தினான். சந்திர புஷ்கரணியில் பெருமாளுக்கு தீர்த்தவாரி ஆயிடுச்சு. இனிமே ரங்கநாதன் கிளம்பணும். ஏன்னா அவர் ஆன் தி வே டு ஸ்ரீலங்கா இல்லையா, ஆன் தி வே டு ஸ்ரீலங்கா. அயோத்தியிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறவர் வழியில் ஒரு ரெஸ்ட் அந்த மாதிரி இறக்கி வச்சிருக்கா. சரி இனிமே கிளம்பிடலாமே அப்படின்னே தர்மவர்மாவுக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பெருமாளை பெரிய போகிறோமே, பெருமாளை பெரிய போகிறோமே அப்படின்னா. பெருமாளுக்கும் அப்படிதான் இருக்குமா, பெருமாளுக்கும் அப்படிதான் இருக்கும். பக்தனுக்கு மட்டுமே பெருமாளை பெரியறோம்ன்றதான வருத்தம் கிடையாது, பகவானுக்கும் அந்த வருத்தம் உண்டு. ரங்கநாதன் ஏற்கனவே சங்கல்பிச்சுட்டானே, அவன்தான் வைகுண்டத்திலேயே சங்கல்பிச்சுட்டான் இல்லையா, அது விபீஷணனுக்கு தெரியாது. அதனால சரி பல்லாக்க தூக்கு அப்படின்னா, பல்லாக்க தூக்கு எங்க தூக்குறது? பல்லாக்க அசக்க முடியல. எந்த பல்லாக்கில் பெருமாளை அவன் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தானோ இப்ப அந்த பல்லாக்க அசக்க முடியல. ஏதாவது அபச்சாரம் ஆயிடுத்தோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, பெருமாளுக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது நாம பண்ணிட்டோமோ? விபீஷணனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல ஐயோ பெருமாளே நான் தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது அபச்சாரம், உபச்சாராபதேசேன கிருதானி ஆஹரஹர்மயா அபச்சாரானி மான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. புருஷோத்தமா, தேவதேவா, சர்வேஸ்வரா, ரங்கநாதா, ரங்கேஷா, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. உபச்சாராபதேசேன கிருதானி அஹரஹர்மயா. உனக்கு பிடிக்கும் அப்படின்றதான காரணத்தினால நான் சில காரியங்கள் பண்ணியிருப்பேன், அது அபச்சாரமாக போயிடுத்தோ. நீ விரும்பவே நினைச்சு நான் பண்ணின காரியங்கள் உபச்சாரம் இல்லாமல் அது அபச்சாரமா எடுத்தா. அபச்சாரானிமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. அந்த அபச்சாரத்தை க்ஷமிச்சுக்கோ, என்னை ஏமாத்தாத, என்னை கைவிட்டு விடாத.
நான் நீ வந்திருக்கேன்னு தானே உன்னுடைய துணையில தான் நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன். அப்படி இருக்கச்சே நீ இங்கேருந்து கிளம்பாமல் இருந்துட்டியான நீயும் இல்லாமல் நான் எப்படி போக முடியும் அப்படின்னு கதறி அழுதான் விபீஷணன். ஓன்னு அழைச்சே ரங்கநாதன் தன் சோதிவாய் திறந்து பேசினான். விபீஷணா, நான் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டேன், இங்கே தான் இருக்க போகிறேன். 2 ஆற்றுக்கு நடுவில் தான் நான் இருக்க போகிறேன், வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ நான் ஏன் உன்னையும் தான் அனுகிரகம் பண்ணுறேன், உன்னையும் தான் அனுகிரகம் பண்ணுறேன். என்னை எப்படி அனுகிரகம் பண்ணியாரு? குடரிசை முடியை வைத்து குணரிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக்கடவுள் எல்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாரோ என் செய்கேன் உலகத்தீரே. பெருமாளை ரங்கநாதனை சேவிக்க போச்சே அப்படி அப்படின்னு பெருச்சாளி மாதிரிலாம் சத்தம் போடக்கூடாது, கை கூப்பி சேவிக்கணும். அங்கே போய் பெருச்சாளி மாதிரி மூஞ்சூரி மாதிரி சத்தம் போட்டுவிடு. ஏன்டா நீ ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறதுக்கு பெருமாளா கிடைச்சார் உனக்கு? நன்னா அங்கே அப்படி நிற்கணுமா? நிற்க முடியுமான்னார். காலுமெழா கண்ண நீரும் நில்லா குரல் மேலுமெழாம் மயிர்கூச்சுமெரா என தோள்கள் வீழ்வொழியா. 2 பக்கம் 2 தூண் நிற்கும். ரங்கநாதனை சேவிக்க உள்ளே போனோம்னா 2 பக்கம் 2 தூண் இருக்கும். எதுக்கு தெரியுமா? அப்படி சாஞ்சிக்கிறதுக்கு. ஏன் சாஞ்சிக்கணும்? ஸ்டைலா இல்லை, நிற்க முடியாது. அப்படியே உடம்பெல்லாம் என்னமான பண்ணும், கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு இல்லை, இப்போல்லாம் கூஸ் பம்ப்ஸ் அப்படி சொல்லணும். ஆவசம் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னா ஓகே, சுவாமி ட்ரெண்டிங்கில் இருக்கார், நாளைக்கு உபன்யாசம் வந்து கேட்கலாம்னு நினச்சிப்பா. ஜனங்கள்லாம் போய் போய் நிற்கிறா, அப்படியே வரும்ப சேவிச்சுட்டு போறா. ஆழ்வாருக்கு ஒன்றுமே புரியல. திருமாலைன்னு ஒரு திவ்ய பிரபந்தம். திருமாலை அறியாதவன் திருமாலை அறிய மாட்டான். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடின திவ்ய பிரபந்தம். திருமாலை அறியாதவன், திருமாலை என்னும் இந்த திவ்ய பிரபந்தம் யாருக்கு தெரியாதோ அவன் திருமாலை அறிய மாட்டான். அவனுக்கு பகவத் தத்துவமே தெரியாது போ அப்படின்ட்டு கேட்கிறார் அவர். கும்பல் கும்பலா எல்லாரும் வரா, அப்படியே கை கூப்புறா, அப்படி இப்படி பெருமாளை சேவிக்கிறா. சில பேர் கற்பூரார்த்தியாச்சே கண்ணை மூடிக்கிறா. அட பைத்தியமே, அதுக்கு எதுக்குடா 3 மணி நேரம் கியூல நின்று இங்கே வந்த? அப்படியே கண்ணை பிரிச்சு பார்க்க வேண்டாமோ? பார்க்கல. ஆழ்வாருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. உடலென குறுகுமாரோ என் செய்கேன் உலகத்தீரே. ஒரு 4 பேர் திபு திபுன்னு உள்ள போனா, திபு திபுன்னு வெளில வந்துட்டான். அவனை நிறுத்தினார் ஆழ்வார். என்ன பண்ணிக்கிறார்? பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோன்னு. இது சேவிச்சிங்களா? சேவிச்சாரு. டே எனக்கு சொல்லிக் கொடுக்கலேன், எனக்கு சொல்லிக் கொடுக்கலேன். என்ன ஆழ்வாரை என்ன கேட்குறீங்க? இல்லை, என்னாலலாம் அங்கே போனால் நிற்கவே முடியல. அப்படியே குரல்லாம் தழுத்து போகிறது, கண்ணிலிருந்து ஹரதாரியாக கண்ணீர் பெருகிறது, உடம்பெல்லாம் நடுக்கமாக இருக்கு. பெருமாளே பெருமாளே பிரபோ பிரபோன்னு வாயில் ஒரு ஸ்தோத்திர பாடமோ ஒரு திவ்ய பிரபந்தமோ வரமாட்டேன்றது. என்னமோ உடம்பே உருகி போன மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நிற்கிறேன். நான் சரியாகவே பெருமாளை சேவிக்க முடியல. நீங்கள் என்ன குடுகுடு ஓடி போனீங்க, குடுகுடு ஓடி வந்துட்டீங்க. இந்த மாதிரி சேவிக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணுங்களா அப்படின்னு. என்ன அர்த்தம்? இப்படியாடா ஒட்டகத்துக்கிட்ட வெள்ளை கட்டி கொடுத்தா மாதிரி சேவிப்பீங்க? ஒட்டகம் இருக்கே, அதுக்கு கண்டக புக்குன்னு பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒட்டகம் அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்ன தெரியுமா? சப்பாத்தி கள்ளி. ஆமாம், அதுக்கிட்ட நான் கூடார வெல்லும் சக்கரை பொங்கல் பண்ணினேன். நன்னா மூடனை பெய்து முழங்கை வழிவாரன்னு முந்திரி பருப்பு, ஏலக்காய் பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்ஸா பருப்பு போட்டிருக்கேன். ஒட்டகத்துக்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணும்? தூண்டு துப்பிட்டு விடும். நன்னா கட்டாயின்னு ஒரு 2 சப்பாத்தி கள்ளி கொடுத்தா சாப்பிடுவோம். இவெல்லாம் ரங்கநாதனை சேவிக்கிறத பார்த்தா ஒட்டகத்துக்கு சப்பாத்தி கள்ளி மாதிரி இருந்தது. ஒட்டகத்துக்கிட்ட சக்கரை பொங்கல் கொடுத்தா அதுக்கு பிடிக்காத மாதிரி இவன் ரங்கநாதனை சேவிக்கிறான். டேய் பாடுறா, எப்படி ஒரு பக்கம் அப்படி அப்படி அந்த கிழக்கு பக்கம் அப்படி தலையை வச்சிருக்கான், அப்படி தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். எப்படி இருக்கான் பார்த்தியா? இருளறிய சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணமாயிரமார்ந்த
அரவரச பெருஞ்சோதி அணை அரவரச பெருஞ்சோதி அனல் தல்கெல்னோ அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தெள்ளீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு எல் கண்ணினைகள் இன்று கொலோ களிக்குனாளே. குலசேகர ஆழ்வார் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு அந்த ஆதிசேஷன் மேல ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கானே. இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி. ஆதிசேஷனுடைய பணாமணிகள்ல பல 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 நாகமணிகள் பிரகாசிக்கிறது. இனத்துத்தி அணிபணமாயிரமார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தல் எல்லும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி. பளிச்சுன்னு பல 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 பலன் இருக்கக்கூடிய ஒரு தங்க தாம்பாளம், அப்படியே பளிச்சு நல்ல புது தங்கம் ரேக்கு போட்டு வச்சிருக்கா ஒரு தங்க தாம்பாளம். அந்த தங்க தாம்பாளத்துக்கு நடுவில் இவ்வளவு பெரிய கரு மாணிக்கத்தை பதிச்சு வச்சா எப்படி இருக்கும்? ஒரு தங்க தாம்பாளத்துக்குள்ள ஒரு கருமையான மாணிக்கத்தை பதிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஆதிசேஷன் நடுவில் கண்ணங்கரேன்னு மாணிக்கமாக கருமாணிக்கமாக கரிய மாணிக்கமாக ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கானே. அதை சேவிக்க தெரியலையே உங்களுக்கெல்லாம்? அதை உங்களுக்கு சேவிக்க தெரியல இல்லையா? உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. அடே பசங்களா, இப்படியெல்லாம் பெருமாளை சேவிக்காம கண்ணை மூடின வெளில வரத்துக்கு எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கடா. என்னால் முடியல. அந்த தூளில் சாஞ்சுண்டு கண்ணில் தாரதாரியா கண்ணீர் பெருகினா. அணியரங்கன் திருமுற்றம் சேருசை தொண்டர். அங்கே முன்னாடி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி சொத சொத சொதன்னு ஈரமாக இருக்கும். என்ன அழுது 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 அந்த பெருமாளை சேவிக்கச்சே கண்ணில் தாரதாரியா கண்ணீர் பெருகி 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 அந்த இடம் அப்படியே சேரு மாதிரி ஆயிடுத்தான். அப்படி அடியார்கள் அவனை சேவிக்கிறா. விபீஷணா, நீ கவலைப்படாத, இங்கேருந்து நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். தென்திசை இலங்கை நோக்கி, தென்திசை இலங்கையை நோக்கி இருக்கான் பெருமாள். லங்கையே பார்த்துட்டு இருக்கேன். நீ இருக்கிற க்ஷேத்திரத்தை கட்டாட்சித்து கொண்டே இருக்கேன். உனக்கே அனுகிரகம் பண்ணுறேன். நீ கவலைப்படாத, வருத்தப்படாத. நான் இங்கே இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த ஸ்ரீரங்கத்திலேயே அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ பகவத் ராமானுஜர் சாதிச்சார். இந்த ஸ்ரீரங்கத்திலேயே சௌக்கியம். ஜம்முன்னு ஜில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி 2 பக்கம் காவேரியில் தண்ணி வந்துட்டுருது. அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸு. எப்போ பார்த்தாலும் இவா தண்ணி திறந்து விட்டுடுவான்னு இல்லையா? நன்னா 2 பக்கம் அப்படியே ஜில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்கு. திருவரங்க பெருநகருள் தெள்ளீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். அந்த திருவடிக்கு அக்குபஞ்சர் பண்ணுற மாதிரி காவேரி தாயார் தன்னுடைய அலைகளாகிற கைகளினாலே அப்படியே திருவடியை வருடுறாளாம். பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்று ரங்கநாத பெருமாள் விஷயமாக பாடியிருக்கிறார். அதில் காவேரி தாயார் குடகுலேருந்து ஆரம்பிக்கிறாள் இல்லையோ, அங்கேருந்து ஆரம்பித்து கடைசியில் தமிழ்நாட்டில் வந்து தான் சேர்றா. அந்த கொடகு மலையிலிருந்து நல்ல தந்தங்கள், யானையினுடைய உயர்ந்த தந்தங்கள், முத்துக்கள், பவழங்கள், நல்ல உயர்ந்த வஸ்துக்கள், லவங்கம், ஏலக்காய், பச்சைக்கல், பூரம் அதெல்லாம் கொண்டு வரான். கொண்டு வந்து தன் அலைகளாகிற கைகளினாலே அப்படியே ரங்கநாதன் திருவடியில் சமர்ப்பிக்கிறாளாம். காவேரி வெள்ளம் அங்கேருந்து வருது எதுக்கோசரம்? ரங்கநாதனுக்கு இதெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்காகவா. எப்படி இருக்கும்னார்? அது அந்த காலத்து கதை. அந்த காலத்தில் மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொன்னால் மாமியாருக்கு கை காலெலாம் பரபரன்னு ஓடும். வேக வேக, ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டார் மாப்பிள்ளை வந்துட்டார் அப்படின்னு அவருக்கு தலைவாழையில் விருந்து பரிமாறணும், அவருக்கு சாப்பாடுலாம் போடணும். இப்போல்லாம் எது அது வந்துட்டா எல்லாம் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், சுட பண்ணியும் போட இல்லை, அது அப்படியே சாப்பிடும், அதை அப்படியே அனுப்பு அப்படின்னுவா. ஆனால் காவேரி ரங்கநாதன் மாப்பிள்ளை எப்படி ரங்கநாதன் மாப்பிள்ளை ஆகும்? ரங்கநாதன் எப்படி மாப்பிள்ளையானார்? இந்த நதிகள் எங்கே போகிறது? நதி எங்கே போகிறது? கடலை தேடி. சமுத்திரத்திற்கு வாகினி பதி என்று பெயர். கடலரசன் நதிகளின் கணவன்.
அந்த சமுத்திரத்தில் உண்டானவள் பிராட்டி. சமுத்திர தனயாயை நமஹா. பிராட்டியை நாம் என்ன சொல்கிறோம்? சமுத்திரத்தில் பிறந்தவள். அப்போ சமுத்திரத்தில் பிறந்த பிராட்டி ரங்கநாதனுடைய மனைவி, பெரிய பிராட்டியார். அப்போ காவேரி தாயார் யார்? ரங்கநாதனுக்கு மாமியார் தானே. அந்த காலத்து மாமியார் மாதிரி பரபரப்பாக மாப்பிள்ளை வந்துட்டார்னா ஓடி ஓடி உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம், எங்கள் மாப்பிள்ளைக்கு சந்தனம் பிடிக்கும், எங்கள் மாப்பிள்ளைக்கு கோரோஜனம் பிடிக்கும், எங்கள் மாப்பிள்ளைக்கு பச்சைக்கல் பூர்வம் பிடிக்கும் அப்படின்னு கொண்டு தன்னுடைய அலைகளாகிற கைகளினாலே பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கிறாளாம். திருவரங்க பெருநகருள் தெள்ளீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண் இணைகள் என்று கொலோ கழிக்குனாள். எப்போ பெருமாளை சேவிப்பேன்? இன்னும் பெருமாள் சேவிக்க போல. குலசேகர ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் பெரிய சக்கரவர்த்தி, பெரிய சக்கரவர்த்தி. அவருடைய பேலஸில் 24 மணி நேரம் 24x7 கேட்டு திறந்திருக்கும். என்ன, யார் வேணா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வரலாம், எப்போ வேணா வரலாம், தங்கலாம், சாப்பிடலாம். அப்படிதான் இருப்பாவா. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நித்தியம் தடியாராதனை பண்ணிட்டு இருந்திருப்பா. இவருக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு குலசேகர ஆழ்வாருக்கு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், அதனால தான் இன்றைக்கும் பாருங்க கேரள தேசத்து ராஜாக்கள்லாம் தர்ம வழியிலேயே இருப்பான். அவள்லாம் குலசேகர பெருமாளுடைய வழி சந்ததிகள். அவள்லாம் குலசேகர வர்மானே அவள் பேர் வச்சுப்பான். அவள்லாம் அந்த வழியில் வந்தவர். தினந்தோறும் ஒருத்தரை கூப்பிட்டு ராமாயண வாசி அப்படி சொல்லுவார். அப்படியே அவர் ராமாயணம் பாராயணம் பண்ணுவார். இவர் ராமாயணத்தில் ஒன்றி உருகி போயிடுவார், லயிச்சிருவர் ராமாயணத்தில். ஒரு நாள் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்கள் வந்திருக்கா. ராமன் ஒருத்தன் தான். இந்த ராமன் அவர்களை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்றதான சீக்வன்ஸ் வந்தது. இவர் ராமாயணம் படிச்சுட்டு இருந்தார். குலசேகர மெய் மறந்துட்டார். டக்குன்னு என்ன பண்ணார்? டேய் கிளம்புங்கடா, சதுரங்க சைன்யத்தை கிளப்புங்க, எல்லா பாளையமும் கூப்பிடு போலாம். மொத்த சதுரங்க சைன்யமும் கிளம்பி ரத்த கஜ துறக்கப்படாதீங்களோட போய் ராமனுக்கு நாம கூட சப்போர்ட் பண்ணணும். ராமன் ஒருத்த மாட்டின்ட்டான், 14,000 பேர் ராட்சசால வந்துட்டா, படைய கலப்பு அப்படின்ட்டார். அப்படியே உடம்பெல்லாம் கொலைக்கிறது, நடுங்கிறது, ஒரு வேகம். படையை திரட்டுனர். இது ராமாயணம் எல்லாம் முடிஞ்சு போனது, விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாம் இதை ராமாயணம் படிக்கிறோம்னு அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ராஜாவுக்கு ஒரு ஆவேசம் வந்த மாதிரி ஆயிடுத்து. கிளம்புன்றார். ஒன்றும் புரியல. எல்லாரும் பார்க்குறா. அப்போ அந்த ராமாயணம் படித்த மகனியர் என்ன பண்ணார்? டக்குன்னு தூஷண ஜலநதி சோஷண சோஷித ரிஷகண கோஷிர விஜய கோஷணா கரதரு கண்டன சண்ட பவனாதி சப்த லக்ஷ சகசிர நலவண விலோல நமஹா கலபா சகாய சூராலபாய சாகசா மகித மகாமிருத தர்ஷன முதித மைதிலி திருதர பரிரம்பண விபோவிரோபிர விகட வீரவரணா சுவாமில் ராகவ சிம்மா நமஸ்தே புனஸ்தே நமஹா. முடிச்சிட்டார் சுவாமி ராமாயணத்தை. அவர் ராமன் உள்ள போனா, அடிச்சான், துவம்சம் பண்ணா, 14,000 ராட்சசால் எல்லாம் போட்டு ஒரு கும்முன்னு கும்மினா. அதுக்குள்ள சீதா ஓடி வந்தா, ராவணனை கட்டிட்டா. அதுக்கப்புறம் ராவணன் வந்தா, சீதையை தூக்கிட்டு போனா. உடனே அங்கே இருந்தா அவர் லங்கைக்கு போய் ராவண சம்ஹாரத்தை பண்ணி சீதையோட வந்து மறுபடியும் ஜம்முன்னு உட்காந்துட்டார் சுவாமின்னா. அப்படியா ஆயிடுதா? சௌக்கியமாயிட்டாரா? சீதையை அபகரிக்கலையா? எல்லாம் நல்லது நடந்து கொடுத்தா? அதான் குலசேகர ஆழ்வார். அப்படி ஒரு பக்தி பாவம் அவருக்கு, அப்படி ஒரு பக்தி பாவம் குலசேகர ஆழ்வாருக்கு. அவருக்கு ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை. நான் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போகிறேன், நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகிறேன் அப்படின்னு யாரான 4 பேர் வந்துடுவா வைஷ்ணவாள். ஏன்னா மந்திரிகள் என்ன பண்ணுவா, இவர் ஸ்ரீரங்கம் போயிட்டானா திருப்பி வரமாட்டார், ராஜ்யத்தை காப்பாற்றணும், நம்ம ராஜ்யத்துக்கு இவரை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு இவர் கிளம்புற டைம் பார்த்து 4 பேரை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனுப்புவா. அப்போ குலசேகர ஆழ்வார் குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். தினந்தோறும் நான் இன்னைக்கு அந்த சுவாமி வந்துட்டார், நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு தினந்தோறும் குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே, நான் ஸ்ரீரங்கம் போகிறேன் அப்படின்னு யாருடைய சபையில் நகரத்தில் தினந்தோறும் இந்த சப்தம் எதிரொலிக்கிறதோ அப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வார்னு வர்ணிக்கிறார். ஏங்கிறார், இழைக்கிறார். நான் இன்னும் போய் அந்த ரங்கநாதனை சேவிக்கலையே, என் கண்ணினைகள் என்று கோலோ கழிக்குனாளே, எப்பதான் எனக்கு அந்த பாக்கியம் வருமோ, கண்குளிர ரங்கநாதனை சேவிக்கிற பாக்கியம். கண்களித்யாதகோ
ಕಾವೇರಿ ರಂಗನ ನೋಡದೆ ಕಣ್ಗಳಿತ್ಯಾದಗೋ ಕಸ್ತೂರಿ ರಂಗನ ನೋಡದೆ கண்களித்யாதகோ வையாளி ரங்கன நோடதே. ஸ்ரீபாதராஜருடைய கீர்த்தனை. கண் படைத்த பயன் என்னாவதே. இந்த கண் படைத்த பயன் என்ன ஆகும்? கண்களித்யாதகோ காவேரி ரங்கன நோடதே. அந்த காவேரி ரங்கனை சேவிப்பனா, கஸ்தூரி ரங்கனை சேவிப்பனா, வையாளி ரங்கனை சேவிப்பனா. அந்த ரங்கன் அந்த ரங்கன் அந்த ரங்கத்தில் வசிப்பவன். அந்த ரங்கத்தை விட்டு என் அந்த ரங்கம் வந்தானே. மத்தியே ரங்கம் மம சஹ்ருதயே வர்த்ததே சாவரோதா. அந்த ரங்கத்தில் இருக்கிறவன் என் அந்த ரங்கம் வந்துட்டானே. என் கண்ணினைகள் என்று கோலோ கழிக்கு நாளே. எப்போ சேவிப்பனோ எப்போ சேவிப்பனோ அப்படின்னு ஒரு பாரிப்பு. கதாகம் மம குலநாசம் மம குலதனம் மம குலதெய்வதம் மதீய சக்ஷுஷா சாட்சாத் கரவாணி. அப்படியே சுவாமி ராமானுஜர் வர்ணிக்கிறார். எப்ப சேவிக்க முடியும்? பாக்கியம் இல்லை. அந்த திருமேனி பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே. ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையால் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. சேவிக்கிறது அப்புறம் அவன் திருநாமத்தை சொல்லணும். அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையால் போய் இந்திரலோகம் ஆளும். அந்த திருநாமத்தை சொல்றதே ஒரு அழகு. அதை சொன்னாலேயே நாக்குல தேன் ஊர்றதான். அதை சொல்றச்சேவே ஆஹா அப்படின்றதான். ரங்கநாதனுடைய சக்கர பொங்கல் சாப்பிட்டா மாதிரி இருக்கு. சரி, நீ எங்கேன சொர்க்கத்துக்கு வரியா? இந்த ரம்ப மேனக்க திலோத்தம அவெல்லாம் பார்க்கலாம். நத்திங் டூயிங். இங்கேயே தான் இருப்பேன். ஸ்ரீரங்கத்திலேயே தான் இருப்பேன். ஸ்ரீரங்கத்தில் ஒரு தெருநாயா கூட இருப்பேன். பராசர பட்டர் அவர் ஏதோ ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் போயிடுத்து. திருக்கோஷ்டியூரில் போய் தங்கியிருந்தார். ஆனால் மனசெல்லாம் ஸ்ரீரங்கம். எப்படா ஸ்ரீரங்கம் போவேன்? எப்படா ரங்கநாதனை சேவிப்பேன்? எப்படா காவேரியில் போய் தீர்ச்சாமாடி ரங்கா அப்படின்னு சொல்லுவேன். கதாகம் காவேரி தட பரிசரே ரங்கநகரே ஷயானம் போகீந்திரம் சதமகமணி ஷாமள ருச்சிம் உபாசீன குரோஷன் மதுமதன நாராயண ஹரே முராரே கோவிந்தேதி அனிஷமபனேஷ்யாமி திவசான். எந்த ரங்கா? பொன்னரங்கா, காவேரி ரங்கா, கஸ்தூரி ரங்கான்னு உத்கோஷிக்கணும். ஆசையா இருக்கு. ஓன்னு கூப்பிடணும் அவனை. அப்படியே சேவிக்கணும். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னு போனமே. பாக்கியம் இல்லை பத்தியா? நான் என்னமோ பாபம் பண்ணிவிட்டேன். ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் இங்கே வந்துட்டேன். காவேரி ரங்கனை சேவிக்க முடியாமல் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு மனசு தவிக்கிறது. சரி, சொர்க்காதிகள் வேண்டாம். நான் ஸ்ரீரங்கத்தில் எங்கேயாவது ஒரு தெருநாயா பிறந்தா கூட பரவாயில்ல. ஸ்ரீரங்கத்தில் எங்கேயாவது ஒரு தெருநாயா பிறந்துட்டா பரவாயில்ல. தெருநாயா பிறந்துட்டா ஓய், நாயா பிறந்தா உமக்கு எப்படி பெருமாளை தெரியும்? தெரியாது. ஆனால் அந்த நாய் குறுக்கி நடிக்கும் வீதியில் போகுமா? ஸ்ரீரங்கத்தில் தினந்தோறும் திருநாள் தான். தினந்தோறும் பெருமாளுக்கு நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்வத்சரோத்சவம் நடக்கிறது இல்லையோ? அப்போ புறப்பாடு கண்டுடுவானா? திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒரு நாய் நான் குறுக்க போகுனா, போனோடனே எல்லாரும் நாய் வந்துட்டு அப்படின்னு தள்ளுவாளா? என்னமோ சத்தம் கேட்கறதே ரங்கநாதன் பார்ப்பானே, அவன் கட்டாட்சம் எனக்கு அப்ப அங்கே கிடைக்கும் இல்லையா? அதை அடக்கலாமா நான்? நஜாது பீதாமிருதமூர்ச்சிதானாம் ந கௌகசாம் நந்தன வாட்டிகாசு ரங்கேஸ்வர தொத்புரமாஸ்ரிதானாம் ரத்யாசுனாம் அந்யதமோ பவே. ரத்யாசுனா தெருநாயின்னு பேர்.
ஹைப்ரிட்டில் வந்த ஆற்றுல உட்காந்து தனியாக டிவி, தனியாக ஃப்ரிட்ஜு, தனியாக ஏசியோடு உட்கார நாய் இல்லை. இது தெருவில் வெறும் ஹாய் ஹாய்னு ஓட்டு விடுற நாய். அந்த நாயா கூட ஸ்ரீரங்கத்தில் பிறந்தாலும் பிறப்பனையை தவிர்த்து இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே. ரங்கநாதா, தயவு செஞ்சு நான் என்ன பாபம் பண்ணிடனோ தெரியல, என்ன புண்ணியம் பண்ணிடனோ தெரியல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடு, பேசாமல் என்ன அப்படியே இங்கே வச்சுக்கோ. இங்கேயே இருக்கேன், இப்படியே சேவிச்சுட்டு இருக்கேன். 2 மால்வரை தோல்னு. ஏன் தெரியுமா? ரங்கநாதனுடைய அழகு பெரிய பெருமாளுக்கு பிடிக்கும். அந்த பெரிய பெருமாள் யார்? பின்னாடி மூலவர் இருக்காரு இல்லையோ, அந்த மூலவர் அவருக்கு என்ன ஐடியாவா, தன்னுடைய பேக் சைடு ரொம்ப அழகு. ரங்கநாதனுக்கு ஒரு திருநாமம் பின்பழகிய பெருமாள்னு பேர் அவருக்கு. முன்னிலும் பின்பழகிய பெருமாள். சில பேருக்கு முன்னாடி பார்த்தா நல்லா இருக்கும், பின்னாடி பார்த்தா நல்லா இருக்காது. சில பேருக்கு பின்னாடி பார்த்தா நல்லா இருக்கும், முன்னாடி பார்த்தா நல்லா இருக்கும். ரங்கநாதனுக்கு பின்ன அழகா, அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த ரங்கநாதன் மூலவர் இருக்காரா, அவர் பார்த்தார் நாம் எப்படி இருக்கோம், நம்முடைய பேக் சைடு எப்படி அழகாக இருக்குது பார்க்கறதுக்காக தானே உற்சவராக இருக்கிற தனக்கு பின்னாடி மூலவராக படுத்துட்டு சூப்பரில் நான் சூப்பராக இருக்கேன்ல அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காராம். இது செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி, இது செல்ஃபி ரியலைசேஷன். அவரே தன்னுடைய பேக்யார்டை பார்த்து தானே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன அழகு பாரு ரங்கநாதன், அப்படின்னா என்ன ஆனந்தமாக இருக்கும். இவரை விட்டுட்டு நீ கிளம்பி ஸ்ரீலங்கா போ, ஸ்ரீலங்கா நீ கிளம்பி போயிடு, நீ கிளம்பி போயிடுன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? விபீஷணனுக்கு அழுகையாக வருது. இல்லை இல்லை, நான் உன்னை தான் பார்த்துட்டுருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னையே தான் பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டார். நம்பிட்டான் விபீஷணன். பாவம், கிளம்பி போயாச்சு. சுவாமி தேசிகன் பார்த்தார், விபீஷணா நீ ஏமாந்துட்ட. இந்த ரங்கநாதன் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன் சிரிக்கிறேள்? சாதாரணமாக தானே சொன்னேன், வேற ஏதோ ஞாபகம் வருது போல இருக்கே உங்களுக்கெல்லாம். சரி, சப்ஜெக்ட் மேட்டரில் ரொம்ப ஸ்டஃபோடு தான் இருக்கீங்க இல்லையா? விபீஷணனை பார்த்து என்ன சொன்னார் ரங்கநாதன்? தென்திசை இலங்கை நோக்கின்னு நீ இருக்கிற க்ஷேத்திரத்தை பார்த்துட்டு இருக்கேன், உன்னையே நித்தியம் கட்டாட்சிச்சுட்டு இருக்கேன், என் அனுகிரகம் முழுக்க உனக்கு தான் இல்லையோ. மொத்தம் டுபாக்கூர் பொய். இதை தேசிகன் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். என்ன? திக்தக்ஷிணாபி பரிபக்திம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிஹிதாக கடாட்சாः. ஆண்டாள் நாச்சியார் விஷயமாக கோதாஸ்துதின்னு 29 ஸ்லோகங்கள் ஆண்டாள் நாச்சியார் விஷயமா அருளி செய்தார் சுவாமி தேசிகன். கோதாஸ்துதின்னு பேர். வரச்சே எப்படி வந்தார்? கோதாதேவியை சேவிக்கிறதுக்கு வாயில பிளாஸ்டரி ஊட்டின்னு வந்தார் தேசிகன். நான் இன்னைக்கு ஒன்றும் ஸ்தோத்திரம்லாம் பாட மாட்டேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், பிரதோஷ காலத்தில் வந்திருக்கேன், பிரதோஷ காலத்தில் மௌனம், பிரதோஷ காலத்தில் வாயை திறந்து பேசக்கூடாது, அதனால் பிரதோஷத்தில் ஆண்டாள் நாச்சியாரை சேவிக்க வந்தார். வந்தா ஆண்டாளா சேவிக்கிறார். என்ன அழகு! ரங்கநாதன் சொக்கி போனது சும்மாவா? ராணி, இந்த பிராந்தியத்துக்கே ராணி, ரங்கராஜனுக்கு ராணி, ரங்கமன்னாருக்கு ராணி அவதான் இல்ல. இங்க ஒரு விசேஷம் நடந்தது. பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு விற்த்தாந்தம். சுந்தர காண்டத்தில் சீதாதேவிய ஹனுமான் பிரார்த்திச்சார், அம்மா நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு ஏன் இந்த கஷ்டம், முதுகில் ஏறிக்கோ, நான் கொண்டு போய் உன்னை ராமன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்றேன், உன்னை ராமன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்றேன் அப்படின்னா சீத்தை சிரிச்சா, ஏண்டா ராமனுக்கு தெரியாமல் ராவணன் என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்தான், இப்போ ராவணனுக்கு தெரியாமல் நீ என்னை தூக்கின்னு போற, இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் கிட்னாப் பண்ணி விளையாடுறதுக்கு நான் தான் கிடச்சிடலாம் உங்களுக்கு. ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்தனஹா மாம்னயே தெரிகாகுஸ்தா தத்தஸ்ய சதுருஷம் பவேத். டேய், நான் பரபுருஷனை தொடமாட்டேன்டா, பரபுருஷனை ஸ்பரிசிக்க மாட்டேன். ராவணன் என்னை தூக்கின்னு வந்தான்னா அவன் பலாத்காரமாக தூக்கின்னு வந்தான், வேற வழி இல்லை, அநாதையாக நான் இருந்தேன், என்னை நானே காப்பாற்றிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அது. இப்போ நீ தூக்கின்னு போறிய, நீ நான் உண்மையெல்லாம் ஏற மாட்டேன், ராமன் வரணும்,
இலங்கை பாழாளாக படை பொருதானாக ராமன் வந்து இங்கே ராவண சம்ஹாரம் பண்ணி விஜயராகவனாக என்னை அழைச்சிட்டு போனோம். அதுதான் ராமனுக்கு பெருமை. கட்சியில் என்ன சொல்லுவா எல்லாரும், ஏண்டா எவனோ ஒரு ராவணன் தூக்கிட்டு போனான் சீதைய, ஒரு குரங்கு போய் மீட்டுன்னு வந்துடுத்து, இதில் ராமன் என்ன பண்ணார் அப்படின்னு ராமனுக்கு பெருமைக்கு இழுக்கு. நான் ஏற மாட்டேன்ட்டா சீத்தை. இது ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே ஒரு சமயம் ஹனுமந்த வாகனம் புதுசாக பண்ணினான். நம்ம ஆண்டாள் நாச்சியாருக்கு எல்லாம் முதல்ல அவ தான், முன்னாடி வரைச்சே அவ தான் வரணும். ஷாப்பிங் போனால் பின்னாடி பொட்டி தூக்கின்னு வரது தானே அவர் காரியம். இவன் முன்னாடி தானே போனோம், இவன் ராணி. எதுவாக இருந்தாலும் முதல்ல ஆண்டாளுக்கு, அப்புறம் தானே பெருமாளுக்கு. அது பெருமாளுக்கு தான் வாகனம். ஆனால் நாச்சியார் ஏழை பண்ணான். அப்போ திருக்குடந்த சிவன் ஆண்டவன் ஒரு மகான் எழுந்தல் இருந்தார். அந்த சுவாமி வந்தாராம், சேவிக்க வந்தார். பார்த்தார், அப்படியே இருங்கோ, இப்படியே ஒரு கல்புரார்த்தி பண்ணுங்கோ, ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஆண்டாள். என்ன அம்மா, அன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமி முதுகில் ஏற மாட்டேன்னு சொல்லி அவரை நீ ரிஜெக்ட் பண்ணியோ இல்லையோ, இன்னைக்கு ஸ்வீட் ரிவெஞ்ச். என்னது, ஆஞ்சநேயன் ஒன்றை மட்டுமே தன் முதுகில் சுமந்து நிற்கிறார் பத்தியா, இப்போ ஒன்னால என்ன பண்ண முடிஞ்சுது, இப்போ ஆஞ்சநேயர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சாதிச்சார். அது ஒரு சுவாரஸ்யம் இல்லையா? அது எல்லாம் அங்கே பிராட்டி ராணி, அவளுக்கு தான் எல்லாம் முக்கியம், அவளுக்கு தான் முக்கியத்துவம். அந்த பிராட்டி இங்கே அவதாரம் பண்ணினான். எங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து தென் திசையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கா, திக்தக்ஷிணாபி பரிபக்திம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத். இது தட்சிண பிரதேசமா உத்தரப்பிரதேசமா? உத்தரப்பிரதேசம்ன்றது அங்கே இருக்கு சார், இது தட்சிண பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தேசிகன் சொன்னார், இல்லை இல்லை, தேவி தவ அவதாராத்து, அம்மா தாயே மகாலட்சுமி மங்களதேவத்தையே ஆண்டாள் நாச்சியாரே, நீ அவதாரம் பண்ணினதுனால தட்சிணம் உத்தரமாச்சு, சர்வோத்தரமாச்சு. உத்தரம் நல்லா பார்க்கணும், சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய அழகு. உத்தரம்னா வடக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு, உத்தரம்னா ஆன்சர்னு ஒரு அர்த்தம் உண்டு. சர்வோத்தரம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் எல்லாத்த காட்டிலும் மேன்மை பெற்றதுன்னு அர்த்தம். இப்போ இவர் வாயில் பிளாஸ்டர் போட்டு வந்தார், பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஆண்டாள் பற்றி பாடல் பாட மாட்டேன்னார். கடைசியில் அப்படியே பீரிட்டுன்னு வந்துதான், மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்துதியா. தாயே நாச்சியாரே, உன் கல்யாண குணங்கள் வாயை மூடின்னு இருக்கிற என்ன வாயை உடச்சி பேச வைக்கிறதுன்னு. நீ பிறந்த இந்த உத்தர பாகமானது, இந்த தட்சிண பாகம் உத்தர பாகமாச்சு. ஏன் எத்ரைவரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிகிதாக கடாட்சாக. ரங்கநாதன் தென்திசை இலங்கை நோக்கின்னு சொன்னது விபீஷணனை ஏமாத்துறதுக்கு. நீ பிறந்து இங்க இருக்க, உன்னையே அப்படி பார்த்துட்டு இருக்கார். உன்னை பார்க்கறதுக்கோசரம் தான் தென் திசையா பார்த்தாரே தவிர்த்து சுமனாங்காட்டி விபீஷன் உன்னை தாண்டா பார்த்துட்டு இருக்கேன், உன்னை தாண்டா பார்த்துருக்கேன். சில பேர் சில ஊருக்கு உபன்யாசம் பண்ண போனோன்னா அப்படி ஒரு கண்ணாடி போட்டுட்டு இருப்பான், இப்படியே முதல்ல உட்காந்துருப்பான். நாங்கள் அப்படியே அடேங்கப்பா என்ன மாதிரி டெடிக்கேட்டாக உபன்யாசம் கேட்டுருக்காங்க, தூங்கிடுவான். என்ன மாதிரி டெடிக்கேட்டடாக உபன்யாசம் கேட்குறான் நாங்கள் நினச்சிருக்கச்சே டர் அப்படி போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி பெருமாள் இப்படின்னார். விபீஷணன் தன்னை பார்க்குற நினச்சிட்டு இருக்கான், அதுக்கு முன்னாடி கோதாதேவி இருக்கா, இவர் அவளை ரசிச்சுட்டு இருக்க. விபீஷணா இப்படி ஏமாந்துட்டியடா. கடைசியில் வைகுண்டத்திலிருந்து சூரிய மண்டலம் போய், பிரம்மலோகத்திலேருந்து சூரிய மண்டலம் போய், சூரிய மண்டலத்தில் அயோத்திக்கு போய், அயோத்தியிலேருந்து ஸ்ரீரங்கம் வந்தது எதுக்கோசரம் அப்படின்னா ஆண்டாளை பார்க்கறதுக்கோசரம் தான்டா. சரி போ இருக்கட்டும், இனிமே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ரங்கநாதன் திருவரங்கத்திலேயே செட்டில் ஆயிட்டான் என்று வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக அதை வேடிக்கையாக சாதித்தான். அப்பேற்பட்ட பெருமாளை இந்த க்ஷேத்திரத்திற்கு எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்தது யாருன்னா சாக்ஷாத் பாதுகாதேவின்னு. திவ்யஸ்தானாத்வமிவ ஜகதி பாதுகே காஹமானா சுவாமி சாதிப்பார். எங்கேருந்து வந்தா? திவ்யஸ்தானாத். எந்த க்ஷேத்திரத்திற்கு பெருமாள் எழுந்தருளணும்னாலும் பாதுகை. இப்போ ரங்கநாதனுடைய திருவடியில் முக்கியமாக நம்ம சேவிக்க வேண்டியது அப்படி திருக்கையில் திருவாழி திருச்சங்கு, இது பிரயோக சக்கரம். ரங்கநாதருக்கு பிரயோக சக்கரம். மீதி பேர்லாம் இப்படி வச்சுருப்பா, பெருமாள் ரெடி டு யூஸ் அந்த டிஸ்க்கு ரெடியாக வச்சுருப்பார். பிரயோக சக்கரம், சங்கு, அபயஹஸ்தம்,
இந்த கையில் விசேஷமான கதை, பஞ்ச ஆயுதங்களோட பெருமாள் சேவை சாதிப்பார். அவர் திருவடியில் பாதுகாதேவியோடு சேவை சாதிப்பார். அப்போ அந்தந்த க்ஷேத்திரங்கள்லேருந்து ரங்கநாதனை இங்கே எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்தது யார் தெரியுமா? பாதுகாதேவி. ரங்கநாதனுக்கு நடையழகு, கஜகதி சிம்மகதி அப்படின்னு சொல்லுவா. உற்சவத்தில் நீங்கள் போய் சேவிச்சிங்கன்னா டக்கர பெருமாள் சர்ப்பகதியில் உள்ள ஏழ்னார் அப்படின்வா, டக்கர பெருமாள் சிம்மகதியில் அப்படி ஏழ்னார் அப்படின்வா. ஒரு பெரியவர் பார்த்தார், இந்த ஊர் மாதிரி நம்ம ஊர் பெருமாளுக்கும் இந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணலாம்னு ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீபாதன் தாங்கிகளை ஒரு 50 பேரை வேன் வச்சு தன் ஊருக்கு அழைச்சின்னு போனார். அழைச்சின்னு போய் அவள் ஊரில் பெருமாளுக்கு பெரிய உற்சவம் பண்ணி இந்த ஸ்ரீபாதன் தாங்கிய ரங்கநாதர் மாதிரியே கஜகதி சிம்மகதி சர்ப்பகதியில் நீங்கள் எழுந்தருளை பண்ணுனார். அவள் நடக்கிறா ஒன்றும் செட் ஆகலை. இப்படி போகிறா அப்படி போகிறா, என்னென்னமோ அவளும் நன்னா தேர்ந்தவாதான். சரியா வரல. ஏன் சரியா வரல புரியல. அந்த பெரியவர் பாவம், அவரும் ரொம்ப ஆசைப்பட்டார். கடைசியில் அந்த மாதிரி நடக்கலை. கடைசியில் அந்த பெரியவரை பார்த்து இவளாக கை கூப்பினான், சுவாமி மன்னிக்கணும், என்ன ரங்கநாதனுக்கு நடையழகுக்கு காரணம் நாங்கள் எழுந்தருளை பண்ணுறதில்ல, ரங்கநாதனுடைய பாதுகை தான் காரணம். அவர் திருவடியில் பாதுகை இருக்கு, அதனால தான் அவருக்கு நடையழகு. பாதுகை இல்லைனாலும் நம்மளால் நடக்க முடியாது. பாதுகை சைஸு மாறி போச்சுனாலும் நம்மளால் நடக்க முடியாது இல்லையா? அதுதான் ரங்கநாதருடைய ஸ்பெஷல், அதுதான் ரங்கநாதருடைய விசேஷம், அதுதான் ரங்கநாதருடைய பெருமை. அத்தகைய உத்தமமான திருவரங்க க்ஷேத்திரம் 108 திவிதேசங்களில் பிரதான க்ஷேத்திரமாக அத்தனை ஆழ்வார்களிலாலேயும் பாடப்பட்டதாக தோலாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனருக்கு துணையாம் கோவில் சேராத பயன் அனைத்தும் சேர்க்கும் கோவில். நாம் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் நம்முடைய வேண்டுகோள்கள் என்ன இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடியவராம். செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோவில். பிரணவாகார விமானத்துக்குள்ள தகட்டில் எழுந்தின மாணிக்கத்தை போல சேவை சாதிக்கிறார். செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோவில். திருவரங்கம் என திகழும் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோவில். திருவரங்கம் என திகழும் கோவில் தானே நம்முடைய மொத்த வினைகளையும் வல்வினைகளையும் போக்கும். அந்த ரங்கநாதனை போய் சேவிச்சாலேயே, கண்ணால் பார்த்தாலேயே போரும், ஸ்வாகத உதார நேத்திரத்தினால நம்முடைய பாபங்கள்லாம் போகும். அப்பேற்பட்ட பெரிய பெருமாளுடைய ஒரு வைபவாதிசயத்தை இன்றைய தினத்தில் நாம் அனுபவித்தோம். ஒரு மகனீயருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது உலகத்திற்கு நிதர்சனமாக காண்பிப்பதாக இந்த நிகழ்வு இருக்கு. சும்மா கேக் வெட்டுறது, ஏத்தின தீபத்தை பூல் ஊதி அணைக்கிறது, இப்படியா கொண்டாடுவா தலைவிரிச்சாம்பட்டி? வந்திருக்கிற அத்தனை ஆஸ்திகர்களுக்கும் ஒரு வைப்ரேஷன், வந்திருக்கிற அத்தனை ஆஸ்திகளுக்கும் மனசில் ஒரு நிறைவு, ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷாதிசயம், ஒரு பிரீத்தி சதிசயம். அதை கொடுக்கறது பெருமாள் ரங்கநாதன். அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்து கொண்டு, நாளை தினம் கலியில் கண்கண்ட தெய்வமான கலவு வேங்கடநாயகனான திருவேங்கடமுடியானுடைய அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாம். வாழியனிதோ பொல்வருணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள். ஸ்ரீ கிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜானம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹம் பிரணமாமி நித்யம். ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. அஸ்மத்குரு பரம்பராயை நமः.